சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால்தான் அமைதி நிலவும். அமைதி இருந்தால்தான் பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசால் எல்லா பெண்களையுமே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது. அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன். 28 மாதங்கள் கொடுக்கல. அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம். சில பேருந்துகளுக்கு மட்டும் அந்த பின்னாடி முன்னாடியும் பெயிண்ட் அடிச்சு விட்டு இந்த பேருந்துல மட்டும் இலவசம். ஏமாற்று வேலையா இல்லையா? இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை என்னைக்காச்சும் அதிமுக செஞ்சு நீங்க பாத்துருக்கீங்களா? ஆட்சி போனதுக்கு அப்புறம் எடப்பாடி இல்லாம போயிடுவார் அப்படின்னாங்க. எடப்பாடியார் அவர்களால இந்த எலெக்ஷனை சரியா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் வேக வேகமா வந்துகிட்டே இருக்கு. ஏன் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, நான் குற்றம் செஞ்சா நான் தப்பிச்சுக்கலாங்கிற மனநிலையோட ஒரு குற்றவாளி குற்றம் செய்வாங்க. ஒரு அரசு அமைந்ததும் அங்கொன்று இங்கொன்றுமா சம்பவம் நடக்கிற போது அந்த சம்பவத்தில் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து தான் அடுத்தவன் திருந்துவான். இப்போ திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார். விளாத்திக்குளத்தில் சம்பவத்தில் பல்கலைக்கழக சம்பவத்தில் எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? புரட்சி தலைவி அம்மா வந்த பிறகுதான் மகளிருக்கு காவல் நிலையம் அமைத்து தந்தது, மகளிர் நீதிமன்றங்கள் அமைத்து தந்தது. அதிமுகனா பெண்கள் பாதுகாப்பு, அதிமுகனா பெண்கள் நல்வாழ்வு, அதிமுகனா பெண்கள் முன்னேற்றம், இப்படி அடுக்கிக் கொண்டே போறோம். பெண்கள் வாக்கு கரிஸ்மேட்டிக்கான நடிகர்களுக்கு போகும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த தேர்தலில் அது நடக்கும். நாளை கொட்டி எண்ணும் போது உங்களுக்கு தெரிய போகுது. இதெல்லாம் ஒரு மாயைங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. திரும்ப திரும்ப என்னகிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க. அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், அவங்க 2000 கொடுக்கலாமா 1500 கொடுக்கலாமா இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அது ஒரு லாங் டேர்முக்கு அது பெனிஃபிஷியரியா இருக்காது அப்படிங்கிறத மாற்றம்னு வரக்கூடிய கட்சிகளுடைய வாதமா இருக்கு. அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சி தலைவர் குடியிருக்கிற வீட்டுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்குறோம். எந்த கட்சிக்காரரும் எங்களுக்கு அந்த 100 யூனிட் வேண்டான்னு சொல்ல, என்னை ஏன் பிச்சை எடுக்க வச்ச என்று கேட்கல, என்னை எதுக்காக கையேந்து வைக்கிறேன்னு இது வரைக்கும் வாதம் வைக்க. அப்ப இயல்பாவே இவர்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கிற சிக்கல் தான் காரணமே ஒழிய இந்த திட்டங்களால் எந்த பிரச்சனையும். 2026 தேர்தலில் கதாநாயகன் எது? திமுக வீழ வேண்டும் என்ற ஒத்த லைன் தான் இருக்கும். ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு சிறப்பு விவாதமாக இந்த விவாத நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பொதுவாக விவாத நிகழ்ச்சிகளில் பல்வேறு கட்சியினர் கலந்துக்கிட்டு ரொம்ப காரசாரமாக விவாதிப்பாங்க. ஆனால் இந்த விவாத நிகழ்ச்சி மக்களுக்கு ரொம்ப தெளிவாக போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் ஒரே கட்சியிலிருந்து நாம் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை அழைச்சிருக்கோம். மகளிரும் அதிமுகவும் அப்படின்ற இந்த டாப்பிக்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு கலந்துருக்காங்க. முதலாவதாக சிறப்பு விருந்தினராக வளர்மதி மேம் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக நிர்மலா பெரியசாமி மேம், அடுத்ததாக இன்பதுரை சார் அவர்கள், அடுத்ததாக கல்யாணசுந்தரம் அவர்கள். ஏன் அதிமுக காலங்காலமாக இந்த மகளிருக்கான முக்கியத்துவத்தை ஏன் முன்னெடுக்குது, இந்த தேர்தலில் அது எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு அவங்களோட பார்வையை முதல் கட்டமாக பேசிடுவாங்க. முதலாவதாக வளர்மதி மேம்கிட்டே தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு நல்ல ஒரு தலைப்பு. மகளிரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக என்று சுருக்கி போட்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் தொடக்க காலத்தில் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது அவருக்கு அதிகமான ஆதரவு பெண்கள் மத்தியிலே தான் அவருக்கு வரவேற்பு இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலே நடிக்கிற போது கூட பெண்களை பற்றி ஒரு சின்ன தவறுதலாகவோ அல்லது மனம் புண்படியும்படியோ திரைப்படத்திலும் நடித்ததில்லை. அதே போல் பெண்கள் அவரை பார்க்கிற போதெல்லாம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் என்றுதான் பார்த்தார்கள். 1972 இந்த இயக்கம் ஆரம்பித்த போதே பெண்களின் வரவேற்பு தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே தான் முதல் தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே பெண்கள் அதிகமாக வாக்களித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் வெற்றியை பெற்றார். அதற்கு பிறகு கோவையிலே இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தலிலேயும் கட்சி ஆரம்பித்த 6 மாத காலத்திற்குள்
பெண்களின் வரவேற்பு புரட்சித் தலைவருக்கு அதிகமாக இருந்ததால் தான் கோவையிலே வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு பாண்டிச்சேரியிலே பொது தேர்தல் வந்தது. பாண்டிச்சேரியிலே ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இந்த கட்சிக்கு வயது போதாது. இருந்தாலும் அந்த பாண்டிச்சேரியிலே போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசினார். என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், பக்கத்து மாநிலத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் பேசிய பேச்சு பெண்களின் மத்தியிலே ஈர்த்த காரணத்தால் பாண்டிச்சேரியிலே முதல் தடவையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தது. மரியாதைக்குரிய ராமசாமி அவர்கள் அன்றைக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியமித்தார். இது வரலாறு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அவர் ஆரம்பித்த காலத்திலே இருந்து பெண்களின் வரவேற்பு தான் மிகவும் அதிகமாக இருந்தது. புரட்சித் தலைவர் போகிற இடத்திலே எல்லாம் எனக்கு நன்றாக நினைவு சரியாக இருக்குமேயானால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போகிற இடங்களிலே எல்லாம் பெண்கள் கட்டிச்சோறு கட்டிக்கொண்டு விடிய விடிய காத்திருந்து என்னுடைய பிள்ளை வருகிறார், நான் பார்க்க வேண்டும் என்று காத்திருந்த காட்சியை நான் பார்த்தவளாகவே சொல்கிறேன். பெண்கள் வயது வித்தியாசம் பாராமல், அது 20 வயதிலே இருந்து 80 வயது வரைக்கும் காத்திருந்து பார்த்து நேசித்த பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகவும் பெரும்பான்மை பலத்திலே 77 ஆட்சி அமைத்தார். அவர் இருக்கிற வரைக்கும் கூட யாருமே புரட்சித் தலைவர் எதிர்த்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா வந்தார். அம்மா அவர்கள் கட்சிக்கும் தலைவரானார், ஆட்சிக்கும் தலைவரானார். அம்மா அவர்கள் வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்ற நினைவோடு தான் எல்லாருமே பார்த்தார்கள். அதே போல் அம்மா அவர்களும் பெண்களுடைய வளர்ச்சியிலே தான் ஒவ்வொன்றாக அவர் யோசித்து யோசித்து தன்னுடைய சொந்த முயற்சியிலே, சொந்த சிந்தனையிலே ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்ததிலே இருந்து பெண்களுக்கு மிகவும் ஈர்ப்பு சக்தி புரட்சித் தலைவி அம்மா மேலே ஏற்பட்டது. அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மிக அற்புதமான திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம். யாருமே நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அம்மா அவர்களுக்கு பிறகு இடையிலே கட்சி ரெண்டாக உடைந்த போது திமுக இடையிலே ஆட்சிக்கு வந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் முதலமைச்சராக இருந்தார். அப்போது பத்திரிகையாளர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், அம்மாவுடைய திருப்பெயரை சொல்லி அவர் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ன ஆனது என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், இந்த மைக்கை ஆஃப் செய்துவிட்டு அருவருப்பான ஒரு வார்த்தையை சொன்னார். நான் சொல்லுவதற்கு கூட வெட்கப்படுகிறேன் நாகரிகம் கருதி. அவர் சொன்ன வார்த்தை, தொட்டில் குழந்தை திட்டம் என்பது அன்னை தெரசா அவர்கள் அம்மாவுடைய இல்லத்திற்கே வந்து அம்மா அவர்களின் கைகளை பிடித்து கொண்டு நான் என்ன நினைத்தேனோ அதை நிறைவேற்றிய என்னுடைய பெண் என்று சொல்லி முதுகிலே தட்டி ஆசீர்வாதம் செய்துவிட்டு போனவர். அந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். மக்கள் அதையும் கவனித்தார்கள். தொட்டில் குழந்தை திட்டம் என்பது அற்புதமான திட்டம். பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், குப்பையிலே வீசப்பட்ட பிள்ளைகள் உயிரோடு பிழைத்து வந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளையும் தூக்கி வீசி எறிந்தார்கள். அதை கூட எடுத்து அரசாங்கம் வளர்க்கும், நான் வைக்கிற தொட்டிலே கொண்டு வந்து போடுங்கள் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான குழந்தைகளை காப்பாற்றினார் அம்மா. மக்கள் பார்த்தார்கள், குறிப்பாக தாய்மார்கள் பார்த்தார்கள். யாரோ குழந்தை ஏமாற்றிவிட்டு போன, தன்னுடைய கணவன் விட்டு சென்ற ஒரு குழந்தையை நான் இருக்கிறேன், தாய் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி காப்பாற்றக்கூடிய தாய் நம்மையும் காப்பாற்றுவார் எண்ணினார்கள் தாய்மார்கள். ஆகவேதான் அவரை, புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மிகவும் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். அம்மா அவர்களுக்கு மிகவும் இலகிய குணம் உண்டு. அது மட்டுமல்ல, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சட்டமன்றத்திலே சட்டமாக்கி அதை அரசாணை போட செய்தார்கள். இன்ஷியல் போடுகிற போது எந்த பெண்ணுமே பள்ளிக்கு போகிற போது கணவன் இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள், தாயினுடைய பிள்ளை எழுத்தை தலைப்பெழுத்தாக போட்டுக்கொள்ளலாம் என்று அம்மா அவர்கள் போட்ட சட்டத்தை இன்றைக்கு ஒருவர் நிறைவேற்றி இருக்கிறார்.
நான் பெயரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். இந்த நேரத்திலே பெயரை சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். அவர் பெற்றெடுத்த பிள்ளை எனக்கு தந்தையின் இன்சியல் வேண்டாம், என்னுடைய தாயின் இன்சியல் எஸ் தான் வேண்டும் என்று சொல்லி எஸ்ஸை போட்டு தன்னுடைய பிள்ளை அவர் நீக்கிவிட்டு போடச் செய்திருக்க. இப்போது ஒரு வார காலத்திற்கு முன்னால் பத்திரிகையிலே பார்த்தேன். அம்மா அவர்கள் கொண்டு வந்த இன்சியல் போடுவது, கணவன் விட்டு சென்று விட்டார், கவலைப்படாதீர்கள், பள்ளிக்கு சேர்க்கிற போது கல்லூரிக்கு சேர்க்கிற போது இன்சியல் போடுவதற்கு தடுமாறாதீர்கள், தாயினுடைய பெயரை போடுங்கள், போட வேண்டும், கவலைப்படாமல் போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு எந்த தாயும் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு வேலைக்கு போகிற போது தாயினுடைய பெயரை இன்சியலாக போட்டுக்கொண்டார்கள். அதைவிட இன்னொன்று, அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே தான் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசிக்கொண்டே இருந்தார். இந்திய குடிமகன், இந்திய குடிமகன், இந்திய குடிமகன், தமிழ்நாட்டு குடிமகன் என்று ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தார். அம்மாவும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த அவையிலே நாங்கள் இருக்கிறோம். என்பதரையும் இருந்தாரா என்று எனக்கு சரியாக நினைவுக்கு வரவில்லை. அப்போது அம்மா அவர்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்து விட்டு உடனே அம்மா அவர்கள் எழுந்து, அதெல்லாம் குடிமகன் 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 என்று சொல்லுகிறீர்கள், ஆண்கள் மட்டும்தான் குடிமகனா, குடிமகள் என்று சொல்ல வேண்டும், அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை தாருங்கள், அந்த பெண்ணுக்கு அந்த தகுதியை தாருங்கள் என்று சொன்னார். நான் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெண்கள் இன்றைக்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே போய்கொண்டிருக்கிறது. புதிதாக என்று எதுவுமே வரவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் பெண்கள் வாழ்விலே ஒளி வீசத் தொடங்கியது. யாரும் இன்றைக்கு தைரியமாக, அம்மா அவர்கள் இருக்கிற காலம் வரை, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும் வரை பெண்கள் தைரியமாக தெருவிலே நடந்தார்கள். பிள்ளைகள் தைரியமாக பள்ளிக்கூடத்திற்கு போனார்கள், கல்லூரிக்கு போனார்கள், வேலைக்கு போனார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை அப்படியே மாறி இருக்கிறது. பின்னாலே வருகிற என்னுடைய சகோதரர்கள் பேசுவார்கள், அடுத்த சுற்றிலே பேசுகிறேன் என்று சொல்லி வாய்ப்பளித்திருக்கிற தொலைக்காட்சி நிறுவனத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்த சுற்றிலே சந்திக்கிறேன். சரியான நேரத்தில் நீங்கள் உங்களோட உரையை முடிச்சிட்டீங்க. அடுத்ததாக இன்பதுரை சார் அவர்கள் முதல் சுற்றில் அவரோட கருத்தை பதிவு பண்ணுவார். மகளிரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும், இந்த தலைப்பே தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. ஏனென்றால் தாயாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக பல்வேறு நிலைகளில் இருக்கிற மகளிருக்கு தமிழ்நாட்டில் வாழ முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படியானால் வாழுகிற நிலையை உருவாக்குகிற இயக்கம் எந்த இயக்கம் என்ற நிலையில் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் பிறப்பதற்கே மாதவம் செய்திருக்க வேண்டுமம்மா என்று பாடிய அந்த மண்ணில் பெண்ணாய் பிறந்ததே ஒரு பாவமோ என்று எண்ணுகிற வகையில் தினசரி ஒரு நிகழ்வு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் தாயை, தாரத்தை, சகோதரியை, மகளை ஒரு தெய்வமாக வணங்க வேண்டும் என்று தமிழ் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்ததே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அவருடைய திரைப்படங்களில் இந்த காட்சி அமைப்பு, வசனங்கள் எல்லாம் பெண்ணை தெய்வமாக போற்ற வேண்டும் என்று இருக்கும். தாய்க்கு பின் தாரம், தாய் சொல்லை தட்டாதே என்று தலைப்புகளிலே அவர் ஒரு போதனையை வைத்திருப்பார். தன்னுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாதவன் தான் மகாத்மாவாக வாழ்கிறான். பேசிவிட்டு செல்லலாம், ஆனால் வாழ்க்கையில் அது நடைமுறைப்படுத்தி காட்டுவது அரிது. புரட்சித் தலைவர் அவர் ஆட்சிக்கு வந்து ஆட்சியில் இருக்கிற போது மத்திய அரசிலே அங்கம் வகிக்கலாம் என்று ஒரு நிலை வருகிறது. சரண்சிங் அமைச்சரவையிலே தமிழ்நாட்டிற்கு முதல்ல மாநில கட்சி மத்திய அரசில் அங்கம் வகிக்கிறதுன்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு. சரண்சிங் அரசிலே அந்த வாய்ப்பை பெறுகிற போது யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு தாயை அடையாளம் காட்டியவர், மகளிரை அடையாளம் காட்டியது அதிமுக. அம்மையார் சத்தியவாணி முத்து அம்மையாருக்கு மத்திய அமைச்சரவையில் ஒரு இடத்தை பெற்று தந்தார். பல்வேறு நிலைகளில் மகளிரை பெண் போலீஸை அறிமுகப்படுத்தியதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். இந்த இயக்கம் தான் மகளிருக்கு காவல் நிலையம் அமைத்து தந்தது, மகளிர் நீதிமன்றங்கள் அமைத்து தந்தது புரட்சித் தலைவி அம்மா. நம்ம புரட்சித் தலைவரை சொல்கிறோம், அவர் மிகப்பெரிய 8வது வள்ளலுங்கிற கொடை. அவர் கொடுத்ததில் பெரிய கொடை என்ன தெரியுமா? ஒரு மகளிரை அதிமுக தலைவியாக தந்துவிட்டு சென்றது தான் மிகப்பெரிய கொடைன்னு நான் சொல்லுவேன்.
அம்மாவை நமக்கு தந்தது. இந்த அம்மா வந்த பிறகு தான் பெண்கள் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு, வெளியே வரவுக்கே அஞ்சுகிற ஒரு காலகட்டம் ஒரு முறை இருந்தது. ஆனால் புரட்சித் தலைவி அந்த அம்மா வந்த பிறகு தான் சாலைகளிலே சுதந்திரமாக நடமாட முடிந்தது. ஆட்சி அதிகாரத்தில் வந்தார்கள். சமுதாயத்தில் அவர்களுக்கு பெரிய மதிப்பு கிடைத்தது அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தான். அப்போது இன்றைக்கு பெண்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் வரணுங்கிறக்காக, அரசியலில் இடம்பெறணுங்கிறக்காக 50% இடஒதுக்கீடை, உள்ளாட்சிகளிலே 50% இடஒதுக்கீடை தந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்போ அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அதுலேயும் இஸ்லாமிய பெண்கள் பொதுவாக வெளியே வர்றதுக்கே அஞ்சுவாங்க, வெளியே வர்றதில்லை, அது அவங்களுடைய கட்டுப்பாடு. அப்படி இருக்கும்போது பெண்கள் வேலைக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டார்கள். பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து தந்தை பெரியார் குரல் கொடுத்தார், அண்ணா அதை வழிமொழிந்தார். புரட்சித் தலைவர் பெண்களை தெய்வமாக மதித்தார். புரட்சித் தலைவி அம்மா ஒருபடி மேலே போய் அந்த இஸ்லாமிய பெண்கள், இப்போ நம்ம வேலைவாய்ப்பை பெற்றுத் தருகிற டிஎன்பிசிக்கு தலைவராக ஒரு இஸ்லாமிய பெண்ணை, யாஸ்மின் அகமது என்று ஒரு பெண்ணை தலைவராக வைத்தார். இஸ்லாமியர்கள் பெண்கள் பர்தா அணிந்து வருவார்கள், அதை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இஸ்லாமிய பெண் ஒருத்தியை அமைச்சரவையில் சேர்த்து தனக்கு பின்னால் அமர வைத்து, நான் இஸ்லாமிய பெண்களுக்கும் காவலராக இருக்கிறேன் என்று உலகத்துக்கு காட்டியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இஸ்லாமியர் அமைச்சர் இருந்திருக்கலாம், ஆனால் பெண் இஸ்லாமிய பெண்ணை இதுவரை யாரும் அமைச்சராக நியமித்ததே கிடையாது. அதை அதிமுக தான் செஞ்சது. இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ கூட நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அது தாய் வழி வந்தவர் அல்லவா, எனவே அவர் தாயுமானவராக இருக்கிறார். எனவே அவர் பார்த்தார், அதிமுகவில் ஒரு பெண் மாவட்ட செயலாளர் இன்றைக்கு நியமிச்சிருக்கார். ஜெயசுதான்னு திருவண்ணாமலையில் பெண் மாவட்ட செயலாளர். இப்படி அதிமுகனா பெண்கள் பாதுகாப்பு, அதிமுகனா பெண்கள் நல்வாழ்வு, அதிமுகனா பெண்கள் முன்னேற்றம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பெண்கள் அதாவது கிராமத்தில் இருக்கு, நான்லாம் கிராமத்திலேருந்து வந்தவன். அப்போது எங்கள் இதில் 8th ஸ்டாண்டர்ட் வரை கிராமத்தில் ஸ்கூல் இருக்கும். பக்கத்து ஊருக்கு சென்று படிக்க வேண்டும். அப்படி படிக்கிற போது படிக்கிறதுக்கு போகணுன்னா எப்போவாது ஒரு பஸ் வரும். அந்த கிராமங்களுக்கு சாலை வசதிகளையும் டவுன் பஸ் வசதியும் ஏற்படுத்தி தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டுக்கு போவாங்க பெண்கள். அப்போ ஆண்கள் சைக்கிளில் போயிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு போக வாய்ப்பு இருக்காது. ஒரு தாய் தகப்பன் தான் கொண்டு போய் விடணும். அப்போ அவங்க வேலைக்கு போவாங்களா, தோட்டத்துக்கு போவாங்களா, வயலுக்கு போவாங்களா, பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு விடுவாங்களாங்கிற நிலைமை இருக்கிற போது, அப்போ இண்டிபெண்ட்டாக அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யாருடைய தயவும் தேவையில்லாமல் அவங்க போகலாம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டியது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். என்னென்னா சைக்கிள் கொடுத்தாங்க பெண்களுக்கு. அந்த சைக்கிளை பெற்றுக்கொண்டு தான் அவங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆக பெண்களுக்கு, மகளிருக்கு எல்லா விதத்துலேயும், இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி தந்தது யார்? அம்மா அரசு, அதிமுக அரசு. எனவே மகளிர், நான் கூட சொல்லுவேன், அதுக்கு சிட்டுகளுக்கு சிறகு தருகிற திட்டம்னு நான் அப்போ ஒரு பேர் வச்சேன். அதை பெண்களுக்கு சிட்டுகளுக்கு சிறகு தரும் திட்டம். ஆக மகளிருக்கு 2 சக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுத்தாங்க. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதிமுகங்கன்னா அது பெண்கள். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது? விளாத்திக்குளம் பெண் தனது இறுதி மூச்சை நிறுத்தி 1 வாரம் ஆச்சு. வாழ வேண்டிய பெண். யார் காரணம்? நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்படின்னு நேரடியாக நான் சொல்ல விரும்பலை. எல்லா ஆட்சியிலையும் அங்கொன்று இங்கொன்றுமா சம்பவம் நடைபெறும். ஆனால் தினசரி ஒரு சம்பவம். அதற்கு யார் காரணம்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு, கவர்மெண்ட் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கலாம், 2 சம்பவம் நடக்கலாம், நடவடிக்கை எடுக்கிறது உறுதியான நடவடிக்கையாக இருந்தால் அதை பார்த்த உடனே காமுகனுக்கு பயம் வரும். அதை செய்த அந்த அசுர குணம் எழும்புகிற அந்த உணர்வு தடைப்படும். அவ்வாறு இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ் பெற்றது. அண்ணா பேரில் அண்ணா துவக்கிய கட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கத்தில் அண்ணா பேர் உலக அளவில் எவ்வளோ அசிங்கப்பட்டதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த சம்பவம். அதில் அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு குற்றவாளி உண்டு, அவர் பேர் சார் என்று சொல்கிறார். அந்த சாரை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. சார்ஜ் ஷீட் போட்டு அதை மூடி மறைச்சிட்டாங்க. ஒரு சாரை கண்டுபிடிக்கிறதுனால இன்றைக்கி சாரையாக பல்வேறு சார்கள் கிளம்பி தமிழ்நாடு முழுதும் சார்கள் மயமாகி வச்சுடு. அதனால தான் இத்தனை சம்பவம். 2.5 வயசு குழந்தை எப்படி மனசு வருது? காரணம் இந்த சட்டங்கள், இன்றைக்கு இருக்கிற அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காது, சாரை காப்பாற்றின மாதிரி நம்மளையும் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் குற்றவாளிகள் மனதிலே ஊடுருவி இருக்கிறது. ஏன்னா தான் குற்றங்கள் பெருகி இருக்கு. அதனால் காரணம். ஆக அதிமுக அரசு வந்தாலன்றி நம்ம வீட்டு பெண்கள் வாழணும்னா, நம்மளுடைய பெண்கள் வாழணும்னா திமுக வீழணும். இது என்னுடைய முதல் சுற்று. அடுத்ததாக நிர்மலா பெரியசாமி மேடம். முதலில் நன்றி.
எல்லோரும் எனக்கு முன்னால் பேசிய அக்கா வளர்மதி அவர்களும் அண்ணன் என்பதுரை அவர்களும் நிறைய பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டார்கள். நான் சொல்ல விரும்புவது, அண்ணா திமுக என்றால் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார், 3 பெரும் தலைவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நினைத்தவுடன் என்ன நினைவுக்கு வரும்? அந்த வயதான பாட்டிமார்களை அவர் அரவணைத்துக் கொள்கிற பாங்கு, அவர் திரைப்படங்களில் வரக்கூடிய அந்த பெண்களை அவர் மதிக்கக்கூடிய பாங்கு, தன்னுடைய ரசிகர்களை எல்லாம் அவர் வழிநடத்திய விதம். பெண்களை மதியுங்கள், தாயை மதியுங்கள், தாய்மார்களுக்கு உரிய அந்த கௌரவத்தை கொடுங்கள் என்பதைத்தான் அவர் திரும்ப திரும்ப தன்னுடைய திரைப்படங்களில் வலியுறுத்தி இருப்பார். பார்த்த உடனேயே நினைவுக்கு வருவது நமக்கு புரட்சி தலைவருடைய அந்த கருணையும் அந்த இளகிய மனமும் அந்த மரியாதையும் தான். அடுத்த அம்மா, அவர் காலத்திலேயே அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலாக பெண்கள் மகளிருக்கான பாதுகாப்புக்காக இரவு நேரங்களில் ஒரு ரோந்து படையை அமைத்தார். மகளிர் காவல் படை என்று ஒரு காவல் படையை பெண்களை கொண்டே அமைத்திருந்தார் என்று நான் படித்திருக்கிறேன். அதற்கு பிறகும் பார்த்தீர்கள் என்றால், இப்போ சத்துணவு தந்த சரித்திர நாயகன் என்று அவரை நாம் சொல்கிறோம். சத்துணவு என்னது? இது குழந்தைகளுக்குத்தானே போடுறாங்க, இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் இருக்க முடியும்? உணவு கொடுப்பது அவ்வளவு பெரிய விடயமா? அதிமுக எப்பொழுதுவார் அதை பேசிக்கொண்டே இருக்கிறதே என்று நினைக்கலாம். அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே அரிசி சாதம் சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் தமிழ்நாட்டில் மிக குறைவு. அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைப்பதற்காகவும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவாக இருப்பதை பார்த்து மனம் நொந்த தலைவர் அந்த உணவை எல்லாம் சத்துணவாக, அரிசி உணவாக, பருப்போடு, சாம்பாரோடு, காய்கறிகளோடு கொடுக்க ஆரம்பித்தார். அதனால தான் இன்னைக்கும் அவர், ஏன்னா அவர் எப்பொழுதுமே வீட்டுக்கு வர்றவங்கள கூட முதல்ல சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு வாங்கன்னு சொல்வாராம். அப்படி அந்த சாப்பாடு, குழந்தைகளுடைய ஊட்டம், இதெல்லாம் வர்றப்ப பெண்கள் அங்கே வருகிறார்கள். குழந்தைகளுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பாடு, உணவு கிடைக்கிறது, அதுவும் சத்துள்ள உணவாக கிடைக்கிறது என்னும் பொழுது அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்கள் அல்லது வயல்வெளிக்கோ இல்லை மற்ற வேலைகளுக்கோ போகக்கூடிய பெண்கள் மனம் நிம்மதியோடு இருப்பார்கள். அந்த நிம்மதியை தருவதன் மூலமாக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை அதிமுக தொடர்ந்து செய்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, முதல்ல சட்டம் ஒழுங்கு, அமைதி இருக்க வேண்டும். அமைதி இருப்பதற்கு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா தான் முதல்ல பாதிக்கப்படுறது யாரா இருக்கும்? வீக்கர் செக்ஷன். சமுதாயத்தில் பலவீனமானவர்கள் யாரு? முதல்ல பெண்களும் குழந்தைகளும். அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க. அப்போ இன்றைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழக அரசால், அவர்களுடைய ஒரு தோல்வியுற்ற ஃபெயிலியர் மாடல் அரசால் பெண்களுக்கு இவ்வளவு பெரிய, குழந்தைகளுக்கும் கூட எவ்வளவு பெரிய மோசமான துர்பாகியகரமான சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் என்பதுரை அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரும்பாலானவர்கள் திமுக காரர்களே இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் பெயரளவுக்குத்தான் இருக்கிறது என்பது எல்லா பெண்களையுமே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குகிறது. இப்போ அம்மாவுடைய காலத்தில் பெண்களுக்கு இன்னும் பல திட்டங்களை, அந்த பாதுகாப்பை உறுதி செய்தார். முதல்ல பல திட்டங்களை கொடுத்தார். அந்த திட்டங்கள் எல்லாம் கூட பெண்களை தாலிக்கு தங்கம், என்ன தாலிக்கு தங்கம், அது இல்லைன்னா இப்போ என்ன, அப்படி இல்லை. ஒரு தாலியாவது 1/2 பவுனில் போடணுங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கனவு. எல்லாமே தமிழ் பெண்களுக்கு, இந்திய சமுதாயத்தை தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். அதை அம்மா உறுதி செய்தார்கள். இன்றைய விலையில் 1 பவுன் கொடுத்தாங்க. முதல்ல 4 கிராம் ஆக்குனாங்க. அதுலேயும் பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாயாகவும், அது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படித்த குழந்தைகளுக்கெல்லாம் 25,000 ரூபாயாகவும் கொடுத்து எல்லோரையும் பட்டதாரி ஆக்குவதற்கு ஒரு உந்துகோலாக அம்மா அந்த திட்டத்தை கொடுத்தார். அதுதான் அதிமுக ஏதோ பெயரளவுக்கு திட்டங்களை அறிவித்து விட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுற கட்சி அல்ல. ஒவ்வொரு திட்டத்தையுமே பயனுள்ள திட்டங்களாக சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவுக்கும், இப்போ ஒவ்வொரு திட்டங்களுமே ஒவ்வொரு பிரிவுக்கும் சென்று சேரக்கூடிய விதமாக ஒரு திட்டங்கள் இருக்கும். அது வகையில் தான் இந்த இன்னொரு திட்டம் இருக்கு, பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் திட்டம். 50,000 ரூபாய் பெண் குழந்தை, ஒரே பெண் குழந்தையா இருந்தா 20 ஆண்டுகள் கழித்து அவங்க வட்டியோடு அவங்க அதை வாங்கிக்கலாம்.
அதை எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு திருமணத்துக்கோ அல்லது படிப்புக்கோ அவங்களுக்கு செலவாகும். இப்போ சொல்றாரே முதலமைச்சர், 5000 ரூபாய் கொடுத்துட்டு அதை கல்வி செலவுக்கு பயன்படுத்திக்கிங்க, உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவ செலவுக்கு பயன்படுத்திக்கிங்க, அதை திருமணத்துக்கெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்குங்கன்னு அப்படி சொன்னதல்ல. 50,000 ரூபாய் 20 வருட வட்டி அவர்களுக்கு நிச்சயமாக அதுவும் அம்மா அறிவித்த அந்த காலகட்டத்தில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு திருமண சமயத்திலோ அல்லது படிப்புக்கு கல்வி சமயத்திலோ தேவைப்படும் சமயத்தில், கல்லூரி சமயத்தில் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுவதாக இருந்தது. அப்படி அதுவும் ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தான். முதலில் நாங்கள் எல்லோரும் சொல்வது தொட்டில் குழந்தை பாதுகாப்பு திட்டம். அந்த தொட்டில் குழந்தைகள் என்பது அண்ணன் குறிப்பிட்டார், அதை இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன். மதுரையில் உசிலம்பட்டி பகுதி, தர்மபுரி, சேலம் போன்ற பல பகுதிகளில் 1980களில் பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே கள்ளிப்பால் ஊற்றி கொல்லும் போக்கு நினைத்து பாருங்கள். எத்தனையோ லட்சம், ஆயிரம் பெண் குழந்தைகள் இங்கே மருத்துவர்களாகவும் அல்லது தாய்மார்களாக கூட இருந்திருக்கலாமே. எத்தனையோ குழந்தைகளின் தாய்மார்களாகவும் IAS அதிகாரிகளாகவும் எந்த நிலையிலும் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அவர்கள் உயிரோடு வாழ்ந்திருக்க வேண்டியவர்கள். அவர்களை எல்லாம் தாங்கள் பார்த்து கொள்ள முடியாது, பெண்களாக பிறந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை கொல்லும் போக்கு நமது தமிழ் சமூகத்தில் இருந்தது. அது இன்று இப்ப கேள்விப்படுறோமா? யாராவது நீங்க கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படலை. காரணம், அம்மா கொடுத்த அந்த தொட்டில் குழந்தை திட்டம். அது சாதாரணமான திட்டம் அல்ல. எப்படி தலைவருடைய சத்துணவு திட்டம் பெரிய திட்டமோ அதே போல அம்மாவுடைய 91, 92லயே ஆரம்பிச்சாங்க. அம்மா ஆரம்ப காலமே அம்மா செய்யாதது எதுவும் இல்லை. திட்டங்கள் மூலமாக மக்களை, பெண்களை குறிப்பாக வலுப்படுத்துவது, தன்னிறைவடை செய்வது, அப்படி நிறைய செய்தார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் அம்மாவுடைய காலம் எப்படி இருந்தது? ஏன் அம்மாவை தொடர்ந்து நடத்திய ஆட்சி நடத்திய அண்ணன் எடப்பாடியாருடைய காலம் எப்படி இருந்தது? தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்ததா இல்லையா? நிச்சயமாக தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது. ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். உடனடியாக அங்கே திமுக சகோதரர்கள் சொல்லுவாங்க பொள்ளாச்சி சம்பவம் என்று. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனைகள் நடப்பது, ஓரிரு இடங்களில் தவறுகள் நடப்பது என்பது சமுதாயத்தில் இயல்பு. ஆனால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக காலை எழுந்ததிலிருந்து பிரச்சனை, எழுந்து இன்றைய என்ன வருமோ, பேப்பரை திறந்தா என்ன வருமோ, எந்த குழந்தை எங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ, எந்த பெண்ணைக்கு என்ன பலாத்காரம், ரேப் அண்ட் மர்டர் இருக்குமோ என்று பயந்து கொண்டு வெளியில் போகும் பெண்ணை அம்மா ரவுடிகள் இருப்பாங்க பார்த்து போன்னு சொல்றதுக்கு பதிலாக அம்மா போலீஸ்காரங்க இருப்பாங்க பார்த்து போன்னு சொல்ல, திமுக காரங்க இருப்பாங்க பார்த்து போன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் கொண்டு வந்து இன்றைய இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் அது மிகையல்லங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காரணம் என்ன? அதிமுக இல்லை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பேட்ரோலிங் போடுறது, பாதுகாப்பு கொடுக்கிறது சாத்தியமா என்று திமுகவினர் கேட்கிறார்கள். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லை. கோடிக்கணக்கான பேருக்கு இங்கே ஏற்கனவே தேவையான காவல்துறையினர் நமக்கு குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் காவல்துறை நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு பிரச்சனைகள், நம்ம ஏதாவது ஒரு தவறு பண்ணோம்னா உடனடியாக தண்டிக்கப்படுவோம், கைது செய்யப்படுவோம் அப்படிங்கிற அச்சுறுத்தலை, பயத்தை எல்லோருக்கும், அதுவும் குறிப்பாக தவறு செய்பவர்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. ஆனால் எடப்பாடியார் இருந்தவரை இந்த மாதிரி இருந்ததா? அம்மா இருந்தவரை பெண்கள் அத்துணை பேரும் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார்கள். அண்ணன் எடப்பாடியாரின் காலத்தில் அமைதியோடு இருந்தார்கள். எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. அத்துணையும் அவர்களுடைய ஒரு அந்த ஆளுமை, நிர்வாகத்திறன் காரணம். நிர்வாகத்திறன் இல்லாத, மக்களை பற்றி ஒரு சிறிதும் கவலை இல்லாத அரசாங்கம் இருக்கும் பொழுது இப்படித்தான் வீக்கர் செக்ஷனான இந்த பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள். இது இன்னும் அண்ணன் கேட்டது போல நாங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், யார் அந்த சார், யார் அந்த சார்னு. இன்னும் முதல்வர் ஸ்டாலினுடைய SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. எப்படி எல்லோருக்கும் தெரிந்தது, அவர்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கிறது என்றும் தெரியவில்லை. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அண்ணன் எடப்பாடியாரும் சற்றும் சளைத்தவரில்லை. அண்ணன் எடப்பாடியாருடைய காலத்திலும் தமிழகம் மிக மிக அமைதியாக இருந்தது. மீண்டும் அந்த அமைதியை, எவ்வளவோ கொடுமையான காலகட்டத்தில் கூட பெண்கள் பாதுகாப்பு இருந்தார்கள். என்னை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால்தான் அமைதி நிலவும்.
அமைதி இருந்தால்தான் பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள். குழந்தைகளை நன்றாக அவர்களுடைய நல்ல ஒரு ஹெல்தியாக ஒரு மனநிலை அவர்களுக்கு நன்றாக இருக்கும். அவர்களால் அன்றன்றைய ஒரு வேலைகளை சரியாக செய்ய முடியும். இதெல்லாம் இல்லாத சட்டம் ஒழுங்கை சரியாக கையாள தெரியாதவரால் இவங்க பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள் இருக்கு. குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும். பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அந்த பாதுகாப்பை கூட சரியாக செய்ய முடியாத ஒரு காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கிற தோல்வியுற்ற திமுக அரசாங்கம் அதை திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்துவதற்கு காரணம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் எடப்பாடியாருடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் 3 சிலிண்டரும் பெண்களுடைய சுமையை குறைக்கிறது. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் நிறைய குடும்பங்களில் ஒரு சிலிண்டர் வருது உபயோகப்படுத்த முடியுதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ 4 மாதங்கள் உபயோகப்படுத்தினா 3 சிலிண்டரும் ஒரு வருஷத்துக்கு அவங்க சிலிண்டரே வாங்க வேண்டியதில்லை. எப்படி அம்மா 100 யூனிட் மின்சாரம் கொடுத்தாங்களோ இதெல்லாம் குடும்பத்துக்கு செய்வதாக இருந்தாலும் குடும்பம் அப்படிங்கிறப்போ அதுவும் இந்த சமையல் இதெல்லாம் பார்க்குறப்போ அது முதல்ல பெண்களை தான் அது ஒரு அவங்களுக்கு வசதியாக்குது. அப்போ பெண்கள் வசதியோடு இருந்தால் அவங்க இன்னும் வேலை செய்ய முடியும். இப்போ 2 வீலரில் வேலைக்கு போகலாம். இந்த கேட்ஜெட் இதெல்லாம் வச்சுட்டு இந்த மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களால சுலபமாக வேலை பார்க்க முடியுது. சீக்கிரமாக பணியிடத்துக்கு போக முடியுது. நிறைய எல்லாமே வாழ்க்கையை எளிதாக்கி விட்டது அதிமுக. மனதளவில் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. தொடர்ந்து புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து புரட்சித் தலைவி அம்மா காலத்திலிருந்து புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை தொடர்ந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் கொடுத்தது. அம்மா இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. இன்றும் கூட அதனால்தான் எங்கள் தலைவர்கள் அப்படியே மக்களின் மனதில், குறிப்பாக தாய்மார்களின் மனதில் அப்படியே ஒட்டிட்டு இருக்காங்க பச்சக்குன்னு. இப்போ சொல்றாங்க அப்பா அப்பான்னு. அப்பான்னு சொல்லிட்டா பத்தாது. அப்பான்னு சொல்றவங்க அப்பா ஆயிரவும் முடியாது. எல்லாரும் கிண்டல் பண்ணி கேலி பண்ற மாதிரியான அப்பாங்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. உண்மையிலேயே தகப்பனாக மகளிருக்கும் சமுதாயத்துக்கும் இருந்தார் எங்கள் தலைவர். அதை போல உண்மையிலேயே அம்மாவாக இன்றளவும் அம்மா என்றவுடன் அம்மா நினைவுக்கு நம்ம பெற்ற தாய்க்கு முன்னாடி எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மாவின் முகம் நினைவுக்கு வரும் அளவுக்கு எல்லாரும் ஒரு நினைக்கிறோம். அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ஆதுரமும் அந்த நம்பிக்கையும் அந்த அன்பும் மக்களுக்காக போட்ட திட்டங்களும். உன்னை பார்த்தீங்கன்னா கருவறையிலிருந்து கல்லறை வரை என்று சொல்லுவோம். கருவறையிலிருந்து கல்லறை வரை, கருவறையில் 18,000 ரூபாய் கொடுத்தாங்க அம்மா. அதுவும் சாதாரணம் இல்லை. 18,000 ரூபாய்னா 6,000 3 மாசத்துக்கு 9 மாதங்களுக்குள். அது அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அதற்கும் அண்ணன் 2000 மினி கிளினிக்களை ஆரம்பித்தார் தலைவர். அது அவங்க தாய் சேய் நல விடுதிகளை ஆரம்பித்தார். அது எல்லாமே அதிமுக ஆட்சியில் நடந்தது. ஒரு குடிசைக்கு ஒரு விளக்கு, மின் விளக்கு, அப்புறம் 2 விளக்குகள், அதுவும் எங்கள் தலைவர் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் தான் யூனிட் மின்சாரம் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து அது எல்லாமே விலை இல்லாமல் நிறைய திட்டங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் இந்த நிகழ்ச்சி பத்தாது, அவ்வளவு இருக்கிறது. நாங்கள் டிஸ்கஷன்ல பார்க்கலாம். சொல்ல சொல்ல நம்ம தலைவர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு நாங்கள் ஏதோ கட்சிக்காரங்களுக்காக சொல்லலை. உண்மையிலேயே இவ்வளவு செய்திருக்கிறார்களா என்பது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். உண்மையை மட்டும் பேசுகிறோம், உண்மையைத்தான் பேசுகிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் பொழுது பெண்களுக்கான எல்லா திட்டங்களும் சிறப்பாக செயல்படுத்தப்படும். அந்த 10,000 ரூபாய் எல்லா குடும்பங்களுக்கும் ரிலீஃப் ஃபண்டாக முதல் மாதமே ஆட்சி அமைத்தவுடன் அமைக்கப்படும். 2,000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும், அது மகளிருக்கு கொடுக்குறாங்க. 2,000 ரூபாய்ங்கிறது ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட். ஒரு 2,000 ரூபாய் இருந்தால் ஒரு சின்ன செலவை, ஒரு காய்கறி மளிகை எல்லாமே இப்போ ரேஷன் பொருட்களில் கிட்டத்தட்ட நிறைய, அதுவும் சொல்லியிருக்காங்க அண்ணன், பருப்பும் கொடுத்துட்றோம், ஒரு எண்ணெய் கொடுக்குறோம், சர்க்கரை, அரிசி ஏற்கனவே இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கையை எளிதாக்குகிறது அதிமுக என்றால், எங்கள் தலைவர்கள் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்ததாக கல்யாண சுந்தரம் அவர்கள் நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஏரோ ரூட்ஸ் சேனலுக்கும் நெறியாளருக்கும் மேடையில் இருக்கிற எங்கள் தலைவர்கள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். அதிமுகவும் மகளிரும் என்று தலைப்பு கொடுத்து நீங்கள் இப்போ என்னையெல்லாம் இப்படி ஒரு சிக்கலில் விடக்கூடாது. எல்லாருமே தலை சிறந்த ஆளுமைகள்.
அதிலும் நாங்கள்லாம் வந்து பாடமாக சில விஷயத்தை வரலாற்றில் படிக்கிறோம். அப்படி நாங்கள் படிக்கிறவங்க கூட எல்லாம் கூடவே நடந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்களை பேச சொல்லிவிட்டு அவர்களோடு சேர்ந்து எங்களை பேச சொல்லுவதும் அண்ணன் இன்பதுரை போன்றவர்கள், மரியாதைக்குரிய அக்கா நிர்மலா பெரியசாமி போன்றவர்கள், அக்கானும் கூட நான் சொல்ல முடியாது, எங்கள் அமைச்சர் அம்மானு தான் சொல்லணும். அந்த வயது இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் இந்த இயக்கத்தில் நின்று இந்த இயக்கத்தை பார்த்து இந்த இயக்கம் குறித்தான ஏராளமான அந்த தலைவர்களோடெல்லாம் உரையாடி நிறைய செய்திகளை சொன்னவர்கள். ஆனால் எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்திருப்பதற்கு காரணம், சரி ஒரு மாணவனாக நீ என்னதான் இதில் பார்த்திருக்கிறாய் என்று சொல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்லி என்னை இங்கே அமர வைத்திருக்கிறீர்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகளிரும் என்று சொல்லுகிற போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஏறக்குறைய இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. இந்த 31 ஆண்டு காலம் அதிமுக ஆண்டது. அதற்கு பிறகு சில காலங்களில் இடையில திமுக வரும், அது கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தும். அதிமுக மீண்டும் வந்து அந்த டேமேஜை சரி பண்ணிட்டு மறுபடியும் முன்னோக்கி ஓடும். பிறகு திமுக வரும், மறுபடியும் டேமேஜ். இதுதான் வரலாறு முழுவதும் நடந்திருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்தை, இந்த அரை நூற்றாண்டு காலத்தை எடுத்து தமிழ்நாட்டு பெண்களினுடைய நிலைமை ஒப்பீட்டளவில் இந்தியாவில் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை பார்த்தீர்கள் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம் ஆட்சியில் இருந்த, அதிமுக ஆட்சியில் இருந்து இந்த 31 ஆண்டுகள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் மகளிரினுடைய கல்வி பெறுகிற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மகளிரினுடைய அந்த பிறப்பு விகிதமே குறைகிற அந்த கொடுமையெல்லாம் இருந்தது. எனக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அமைச்சரக்கா சொல்லி பேசினாங்க அந்த செய்தியை. தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தது, எல்லாருமே சொல்லி பேசினாங்க அந்த திட்டம். அப்போ பெண் குழந்தை என்றாலே அந்த குழந்தை வேண்டாம். ஏன்னா நம்முடைய வறுமை சூழலில், நம்முடைய சமூக சூழலில் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்தி அந்த குழந்தையை ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கவே நம்மளால் முடியாதுன்னு அஞ்சி நடுங்குகிற காலம் இருந்துச்சு. என்னதான் சங்க இலக்கியங்கள் எல்லாம் நாம் படித்து பெண்கள் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக, பெண்கள் நல்ல அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் நல்லா பார்த்தாலும் கூட இடைப்பட்ட காலங்கள் அப்படியானதாக இல்லை. விம்முவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தம்பளம் தின்பாள் பொய்யே, சாகுரேன் என்பாள் பொய்யே, நஞ்சினும் கொடிய மாதரை நம்பினால் மலந்தினும் நாயினும் கடையராவாரே என்கிற கருத்தையும் தமிழ் இலக்கியம் பதிவு செய்தது. அப்படி ஒரு நிலையும் தமிழ்நாட்டில் இருந்தது. நான் அதிமுகவில் ஒரு 4-5 செய்திகளை மட்டும் இந்த முதல் சுற்றில் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஒன்று, எப்பவுமே வந்து இராணுவ நடவடிக்கைன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அதில் ஊடறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இராணுவ நடவடிக்கை கவனிச்சு பாருங்க. முதல்ல யார் உள்ளே புகுந்து எதிரி போட்டு வச்சுக்கிற அந்த வியூகத்துக்குள்ள புகுந்து ஊடுருப்பு செய்து அடித்து கொடுக்கிறார்களோ பிறகு படை உள்ளே ஓடும். அந்த ஓடுகிற படை அது கொஞ்சம் எளிமையானது. ஆனால் முதலிலே போய் ஊடுருப்பு செய்கிறவர்களின் வேலை மிக மிக அரிதானது. நான் அப்படித்தான் சொல்லுகிறேன். நீங்கள் ஊட்டிக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் உதகைக்கு போகிறோன்னா போகலாம், ரொம்ப கோடை காலத்தில் போய் குளிர் பகுதியில் இருந்துட்டு வரலாம். ஆனால் அந்த உதகைக்கு சாலை போடுகிற போது எத்தனை ஆயிரம் பேர் செத்து போனான் என்பதை பார்க்கிற போது, அது எத்தனை விலங்குகளால் வேட்டையாடப்பட்டார்கள், பாம்புகள் கொத்தி தின்னு எத்தனை பேரை கொண்டிருக்கும், எத்தனை பேர் செத்தான். அந்த பாதை அமைக்கிறது ரொம்ப கடினம், ஊடறுப்பு செய்கிறது ரொம்ப கடினம். நீங்கள் அதிமுகவிலே முதல் செய்தி நான் சொல்ல விரும்புகிற செய்தியே, அப்படி ஒரு ஊடறுப்பை நடத்தி காட்டினார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் போட்ட பாதை, அதன் பிறகு நிறைய பேர் போகலாம். எந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னா, முதல்ல அதிமுகவினுடைய இருக்கிற ஆண்களை நான் வியந்து பார்ப்பேன், பாராட்டுகிறேன். என்ன காரணம் தெரியுங்களாங்க? இப்படியெல்லாம் இவர்கள் பேசி கொண்டிருந்த போது, தலைவர் தான் இருக்க முடியும் என்றிருந்த ஒரு அரசியல் கட்டத்திலே தலைவியும் இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டு பணி செய்து வெற்றி பெற்றவர்கள் அல்லவா இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல்ல அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வருகிறார்கள். புரட்சி தலைவரின் மறைவுக்கு பிறகு சட்டமன்றத்திற்குள்ளே போறாங்க. சட்டமன்றத்தில் எவ்வளவு தூரம் மோசமாக அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் அந்த செய்தி பேசப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் கழித்து கருணாநிதி அவர்களுக்கு அவர்களுடன் இருந்த அந்த கும்பலுக்கு இருந்த ஒரே செய்தி என்ன ஒரு பெண் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, என்ன செய்து விட முடியும்? ஒரு பெண் நம்ம என்ன செய்து விடுவார்? எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை இருந்துச்சுன்னா, சமூகத்தில் உலகத்தில் எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிற நிகழ்வை சட்டமன்றத்திற்குள்ளேயே நடத்தி காட்டினான். சாதாரணமாக இருந்தால் ஒரு பெண் என்ன செய்திருக்க முடியும்? இன்னையிலிருந்து நான் பேசுறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. வீட்டில் போய் ஐயோ நம்மளை அவமானப்படுத்திட்டானே, ஐயோ நம்முடைய மானம் போயிடுச்சேன்னு ஒரு பெண் முடங்கி உட்கார்ந்துருவாங்கிறதான் கருணாநிதி அவர்களினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவ்வளவு தூரம் சட்டமன்றத்திற்குள்ளே அசிங்கப்படுத்துகிறார்கள். அம்மா அவர்கள் வெளியே வருகிறார், அங்கே இருந்த செய்தியாளரிடம் சொல்லிவிட்டு போகிறார், இனியொரு முறை நான் இந்த சட்டமன்றத்திற்கு திரும்பி வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன். சொன்னதோடல்ல, மீண்டும் முதலமைச்சராகத்தான் வந்தார். இதுதான் ஊடறுப்பு என்று நான் சொல்லுகிறேன். முதலிலே அடித்து உடைப்பது,
உனக்கு இருக்கிற இந்த பெண்ணடிமை சிந்தனையை, உனக்கு இருக்கிற இந்த கீழ்த்தரமான சிந்தனையை ஏறி மிதித்து அடித்து உதைப்பது செய்து காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் கொடுத்திருக்கிற திட்டங்களை எல்லாம் எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னவர்கள் முன்னத்தியர்கள் சொல்லி பேசினார்கள். ஏராளமான திட்டங்கள். அதில் நான் ரொம்ப வியந்து பார்க்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன். வக்பு வாரியத்தின் தலைவராக பெண்ணை கொண்டு வந்து சேர்த்தார். பதர் சையத் அவர்களை வக்பு வாரியத்தினுடைய தலைவராக கொண்டு வருகிறார். எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? எவ்வளவு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, அவங்களே நேர்காணல்ல சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப சிரமப்படுத்துனாங்க, ஆனாலும் அம்மா எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. புரட்சி தலைவி, நான் இன்னைக்கு சொல்றேங்க, மகளிர் கிரிக்கெட்டுங்கிறது அநேகமாக இந்த 5 வருஷத்துக்குள்ள தான் ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்பதான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் போய் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்திருக்கு. இப்பதான் பேட்ஸ்மேன் போய் பேட்டர் வந்திருக்கு. தெரியுதானுங்களா? அதுக்கு முன்னாடி பவுலர் இருந்தது, பேட்ஸ்மேன் இருந்தது. இன்னைக்கு தான் அது பேட்டர் ஆயிருக்கு. ஆனால் 40 வருடங்களுக்கு முன்பே தமிழ்நாட்டிலே இந்த சாதனை, இந்த புரட்சியை ஒருவரால் செய்து காட்ட முடிந்தது. அந்த தலைவியை தன்னுடைய பொதுச் செயலாளராக கொண்டிருந்த இயக்கம் இந்த அதிமுக. அது மகளிரோடு என்றைக்கும் நின்றது, மகளிர் உரிமைகளோடு நின்றது. 30 விழுக்காடு காவல்துறையில 30 விழுக்காடு பெண்கள் இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்தார். இன்னைக்கும் கூட ஒரு சகோதரி நான் வருகிற போது பார்த்தேன், நான் அவங்க வழக்கறிஞர் நினைக்கிறேன், அந்த யூனிஃபார்மோட வந்தாங்க. பெண் வழக்கறிஞர்கள் இன்றைக்கு சாதாரணமாக அவங்களால் போக முடியும். அவங்க அந்த தைரியத்தோடு அவர்களுக்குரிய உரிமையோடு போறாங்க. ஆனால் ஒரு காலம் எப்படி இருந்திருக்கும்? காவல் நிலையத்திற்கு ஒரு பெண்ணே போக முடியாது. வேலியே பயிரை மேயுமோ என்கிற அச்சம் இருந்த காலம். ஒரு தலைவி இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டினார்களே. 30 விழுக்காட்டு பேர் நீ கட்டாயமாக பெண்கள் காவல்துறையில இருக்க வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தார்களே. எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால் இன்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் அதனாலேயே நான் அம்மாவை வியந்து போகிறேன். அம்மா அவர்களை வியந்து பார்க்கிற இன்னும் 2 செய்திகளை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, பெண்களை எப்படி அவங்க மதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான செய்தி. பெண்களை வந்து அவங்க அந்த செய்தி இந்த கான்டெக்ட்லேருந்து கொஞ்சம் வெளியிருந்தாலும் கூட உண்மையில் அதில் சம்மந்தப்பட்டிருந்தவர்கள் பெண்கள். அதாவது 7 பேர் விடுதலைக்கு தமிழ்நாடே போராடிய ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் அதில் திரு பேரறிவாளன் அவர்கள், அவர் மேலே நான் தவறாக புகார் எழுதினேன்னு சொல்லி அவர் 30 ஆண்டுகள் அந்த சிறைவாசத்தை முடித்த பிறகு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், அவர் சொன்னதை நான் மாற்றி எழுதிட்டேன், அதனால தான் அவருக்கு தண்டனை. அவருக்கு மரண தண்டனை. முருகன் மரண தண்டனை, சாந்தன் மரண தண்டனை. மொத்தமாக 7 பேர். அவங்க மீதி 4 பேருக்கு, ராபர்ட் பையஸ் உள்ளிட்ட 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை. அக்கா நளினி அவர்களும் உள்ள இருக்காங்க இதில். இப்படி ஒரு நிலை இருக்கும்போது கருணாநிதி அவர்களினுடைய அமைச்சகத்திற்கு இந்த தீர்மானம் போகிறது. அமைச்சரகத்தை கூட்டி கருணாநிதி என்ன தீர்மானம் போட்டார்னா, நளினி அவர்கள் தவிர்த்து மீதி 3 பேரையும் தூக்கிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னார். நளினி அவர்களுக்கு மட்டும் ஆயுள் தண்டனை குறைத்து விட்டு மீதி 3 பேரையும் தூக்கிலே போடுங்கள் என்று சொல்லி அவர் தன் அமைச்சரவையிலே இருந்து கூட்டி அனுப்பினார். நல்ல வேளையாக அன்றிருந்த குடியரசுத் தலைவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த அமைச்சரகத்தினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆட்சி வருகிறது. அவர் முன்னால் இந்த செய்தி வைக்கப்படுகிற போது, நானெல்லாம் அன்றைக்கு ஒரு அரசியலில் சின்ன பசங்க, நாங்களும் அரசியல் களத்தில் நிற்கிறோம். அவ்வளவு தூரம் இதை கவனித்தவன் என்பதால் சொல்லுகிறேன். நாம் மக்சீம் கார்கியினுடைய தாய் நாவல் குறித்து படித்திருக்கிறோம். அந்த தாயை போலத்தான் ஒரு தாய் அம்மாவை போய் சந்தித்தார். என்னுடைய மகன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பதற்கு இவ்வளவு கிடைத்திருக்கிறது அம்மா. அவர் ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவித்து விட்டான், நீங்கள் தான் இதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னபோது, அவர்கள் செய்ததாக சொல்லப்படுகிற அந்த குற்றத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சட்டப்படி ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனைகள் இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவர்கள் தண்டனையை அனுபவித்து விட்ட பிறகு மீண்டும் அவர்கள் தண்டனையை அனுபவிக்க கூடாது என்று சொன்ன தலைவி அந்த அம்மாவை, பேரறிவாளன் அவர்களுடைய அம்மாவை கைப்பற்றி சொன்னார், நான் இருக்கிறேன், தைரியமாக செல்லுங்கள், உங்கள் மகன் வெளியே வருவான். சொன்னதோடு நிற்கவில்லை, நான் பதிவு செய்கிறேன். அன்றைய நாளில் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுகிறார், மத்திய அரசிற்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். ஒரு தலைவி, ஒரு முதலமைச்சர் பிடரி சிலிர்த்த சிங்கத்தை போல நின்று சொன்னார், மத்திய அரசிற்கு எச்சரிக்கை விடுக்கிறேன், நீங்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் 3 நாட்களில் நான் கதவுகளை திறந்து விடுவேன், விடுதலை செய்வேன் சொன்னார். சொன்னது அன்றோடு நிக்கல. அன்னைக்கு இரவு முழுவதும் ஒரு முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் செக்ரட்டரியேட்லேருந்து வீட்டுக்கு போகல. அது அம்மாக்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அவங்களே இருந்து அங்கே லீகல் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அன்னைக்கு முழுவதும், இரவு முழுவதும் அந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஒவ்வொருவராக ஒப்பீனியன் வாங்கி எப்படி விடுதலை செய்ய முடியும் என்பதை அவர் அதை சாதித்தே காட்டினார். மத்திய அரசினுடைய அந்த உண்மையில பிடரியை பிடித்து குலுக்குகிற வேலையை செய்து காட்டிய ஒரு தலைவி ஒரு அம்மாவுக்காகத்தான்.
ஒரு அம்மாவினுடைய அந்த நடைக்காக, அந்த அம்மாவின் தியாகத்துக்காக அவங்க அதை செஞ்சு கொடுத்தாங்க. அதனால்தான் விடுதலை அடைந்து வந்த பிறகும் கூட மரியாதை அக்கா நளினி அவர்கள் வந்து சொன்னாங்க. அது பல பேர் கடந்து போயிட்டாங்க அந்த செய்திய. அவர் செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னார், விடுதலை அடைந்த போது இந்த ஸ்டாலின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட அவர் சொன்னார், எங்கே நீங்கள் போய் யாருக்கு நன்றி சொல்லுவீர்கள் என்று கேட்டபோது, நான் அம்மா அவர்களினுடைய நினைவிடத்திற்கு போய் நன்றி சொல்லுவேன் என்று சொன்னார். இது நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் அதிமுகவின் எல்லா காலமுமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்கன்னா, ஒரு பெண்ணுடைய தலைமையை ஏற்று நடந்த இயக்கம் இந்த இயக்கம். நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. இன்னைக்கும் கூட இன்னைக்கா ஒரு காலையில ஒரு நடிகர் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அண்ணன் இப்ப எவ்வளவு வேதனையோட குறிப்பிட்டு சொன்னாங்க. அந்த தூத்துக்குடியில அந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவத்த. அந்த நடிகர் கேட்கிறாரு, திமுகவில் இருக்கிற அந்த நடிகர், எதுக்கு அந்த புள்ள போய் புதருக்கு பின்னாடி போனான்னு கேட்கிறாரு. நான் இன்னைக்கு அதுதான் நினைச்சு பார்த்தேன். ஒருவேளை இந்த ஆள் இன்னைக்கு அதிமுக இருந்திருந்தாருன்னா இந்த ஆள் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு இருந்திருந்தாலோ இல்ல அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இருந்திருந்தாலோ என்ன ஆயிருக்கும் பாருங்க. எவ்வளவு தூரம் வக்கிர சிந்தனை ஒன்று இந்த மண்ணுக்குள்ளே தொடர்ச்சியாக விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை பாருங்கள். இதையெல்லாம் உடைக்கிற இடத்துல அதிமுக இருக்கு. அதனாலதான் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சியில கூட பிங்க் பேட்ரோல், இந்த பெண்களை காப்பதற்கான அந்த பிங்க் பேட்ரோல் முறை கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி இந்த காவல் என்கிற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களினுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஏராளமான திட்டங்களை இந்த அமைப்புகள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த கட்சியும் அதனுடைய 3 பெரும் தலைவர்களும் தான் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்தார்கள். பெண்கள்ங்கிறவன் இந்த சமூகத்தினுடைய சரிபாதி. அரசியல்ல அவங்களுக்கான அங்கீகாரம் இருக்கணும், அரசியல்ல அவங்க அதிகாரம் பெறணும், அவங்க தொழில்துறையில அவங்க முன்னேறணும். இப்போ கூட நம்ம கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளில் பாருங்க, பெண்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொடுக்கிற வாக்குறுதிகளைத்தான் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஒண்ணுதான், வக்கர சிந்தனை மனதில் இல்லாதவர்களால் இந்த கட்சி நடத்தப்படுகிற காரணத்தால் பெண்கள் இயல்பிலேயே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இதுக்கு நேர் எதிராக நிற்கிற கட்சி அது மனம் முழுவதும் வக்கர சிந்தனைகளாலேயே நிரம்பி இருக்கிறது. பெண்கள் குறித்து அருவருப்பாக சட்டமன்றத்திலே அவர்கள் தலைவர் பேசினார் என்கிற செய்தியையே பெருமையாக பேசிக்கொள்ளுகிற இந்த 2025-26 பெருமையாக பேசிக்கொள்ளுகிற மனநோயாளிகள் உழவுகிற காடாக அது இருக்கிற போது, பெண்கள் குறித்து ஏதேனும் தவறான ஒரு வார்த்தை வந்துவிட்டாலும் அது மிகப்பெரிய அளவிலே கட்சியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்திருக்கிற அந்த தொண்டர்களாலும் தோழர்களாலும் இந்த இயக்கம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கட்சி பெண்களை பாதுகாக்கிற இயக்கமாக, பெண்களின் வாழ்வை முன்னோக்கி தள்ளுகிற இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதே எவ்வளவு பெரிய விஷயம். தாலிக்கு தங்கம் திட்டத்தை சொன்னாங்க. படிப்பு, மகளிர் கல்விக்காக, மகளினுடைய கல்வி மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எல்லாமே வெற்றி அடைந்த திட்டங்கள். எந்த திட்டமே பின்னடைவை சந்திக்கல, எல்லாமே வெற்றி அடைந்தது. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மகளிர் பாதுகாப்பு என்பது ஒரு சமூகத்தின் பாதுகாப்பு, ஒரு சமூகத்தினுடைய முழுமையான பாதுகாப்பு. நாமெல்லாம் நாகரிகம் அடைந்திருக்கிறவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு சமூகத்திற்குள்ளே மகளிரும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பு அவங்க இல்லைன்னு சொன்னா நாம் நாகரிகம் அடைந்தவர்கள் சொல்லிக் கொள்வதிலே அர்த்தமே இல்லை. ஆண்கள் எவனும் அப்படி சொல்லிக்கொள்ள முடியாது. இன்னைக்கு இருக்கிற சிக்கலே தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் நாகரிகம் அடைந்த சமூகத்தில் தான் வாழ்கிறோமா என்கிற சிந்தனையே வந்திருக்கிறது. காட்டுமிராண்டிகளினுடைய ஆட்சி காலம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல வேளையாக இன்றைக்கு காபந்தரசா மாறிடுச்சு, முடிய போகுது. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னால் 3 பெரும் எங்கள் முன்னத்தியர்களும் சொன்னதைப் போல ஏராளமான திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்தோம். மனதளவிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிற ஒரு அமைப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களை நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இதில் அம்மா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நாமெல்லாம் விவாதங்களில் போய் உட்காருகிற போது அவங்க மேலே எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாத அயோக்கியர்கள் அவர் குறித்து அவர் ஒரு குற்றவாளி என்று சொல்லி மீண்டும் மீண்டும் முத்திரை குத்த பார்க்கிறார்கள். உண்மையில் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவர். பிறகு அவர் மறைந்துவிட்ட காரணத்தால் அந்த வழக்கு நகர்த்தப்பட முடியாமல் முடிந்து போனது. ஆனால் நான் இந்த அரங்கத்திலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன். இவ்வளவு தூரம் கட்டி ஆண்ட ஒரு தலைவி, இப்படி ஆளுமை மிக்க தலைவி இந்தியாவிலேயே யாரும் இல்லை என்று சொல்லி இந்தியாவிலிருந்து அனைத்து அரசியல் தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவி, எல்லா மாநிலத்திலே இருக்கிறவர்களாலும் புகழப்பட்ட ஒரு முதலமைச்சர். அவர் நினைத்திருந்தால் சட்டத்தை வளைத்து இந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டிருக்க முடியாதா? கட்டாயம் முடியும். எதிர்க்கட்சி தலைவரே சட்டமன்றத்தில் உட்கார்ந்து உங்கள் மீது இருக்கிற வழக்குகளை எல்லாம் நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொன்னபோது கூட அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தலைவியாக இருந்தார். அவங்க அம்மா இருந்த காலத்தினுடைய ஒரே செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டதற்கு காரணமே 2 விஷயங்கள்ல கடைசி வரைக்கும் அவங்க சமரசம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஒன்று, காவிரி நதிநீர் சிக்கல்ல நாங்கள் ஒரு நாளும் கர்நாடகாவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், நீதியை பெறுவோம் சொன்னாங்க.
ரெண்டாவது, இந்த 7 பேர் விடுதலையில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். இதற்கு விலையாக நீ எனக்கு விடுதலை கொடுப்பாய் என்றால் அது எனக்கு தேவையில்லை என்பதை பேரறிவிப்பு செய்த தலைவி இந்த தலைவி. இந்த 2 விஷயத்துல சமரசமாயிருந்தா அவங்களுக்கு இன்னைக்கு இவன் பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த நிலைமை வந்திருக்காது. எனவே அதையெல்லாம் தாண்டி நின்று தான் கொடுத்த வாக்குறுதியை, ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த, தன்னையே கரைத்து கொண்ட, தியாக வடிவமாக நின்ற புரட்சி தலைவி அவர்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டிருந்த இந்த இயக்கம் என்றைக்கும் பெண்களை மதிக்கிற இயக்கமாக, பெண்களை போற்றுகிற இயக்கமாக, பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார் என்று சொன்னானே பாரதி. அப்படி பெண்ணுக்குள் இருக்கிற ஞானத்தை போற்றி வளர்க்கிற இயக்கமாக அதிமுகவும், அதை கீழே போட்டு வதைத்து செய்கிற முட்டாள்தனத்தை செய்கிற முட்டாள் கும்பலாக இன்னொரு கட்சியும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை தமிழக மக்களுக்கு சொல்லுகிற கடமை எங்களுக்கு இருக்கிறது. சொல்லுகிறோம். மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நல்லதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் சுற்றுல எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த சுற்றுகளில் நம்ம வந்து கேள்வி பதிலாக போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட இருந்தே நான் அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திமுகவும் நிறைய பெண்களுக்கான திட்டங்களை செஞ்சுருக்காங்க. அதிலிருந்து அதிமுக எப்படி மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? எதில் வந்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்களும் இப்போ வந்து மகளிர் உதவித்தொகை அப்படின்லாம் கொடுக்குறாங்க. அதிலிருந்து அதிமுக எப்படி நீங்கள் மாறுதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் முதல்ல வந்து இப்போ திட்டங்களினுடைய எண்ணிக்கையிலேயே நான் வந்து ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னு காட்டி நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த 2 திட்டங்களுக்கு என்ன வித்தியாசம் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் திமுகவிலிருந்து இருந்திருக்கிறாங்க. திமுகவிலிருந்து இருந்த ஒரு முதலமைச்சர் தனக்கு பிறந்த மகளை தன்னுடைய மகள் இல்லை என்று சொன்னவர். வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய பெயர் தான் ஒரு குழந்தையினுடைய பிறந்திருக்கு, அந்த குழந்தையினுடைய தகப்பன் பெயர் என்கிற இடத்துல உங்கள் பெயர் இருக்கிறது, நீங்கள் தானா அது என்று கேட்டதற்காக ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு 6 மாதம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்தவர், மானநட்ட வழக்கு போட்டு. தனக்கு பிறந்த பிள்ளை தன்னுடைய குழந்தை இல்லை என்று சொன்ன தலைவர் ஒரு பக்கம், யார் பிள்ளை பெற்றாலும் நான் வளர்த்து கொடுக்கிறேன் என்று சொன்ன தலைவர் இன்னொரு பக்கம். இதுதான் திமுக அதிமுக வித்தியாசம். ஆமா. அப்ப இந்த சிந்தனையிலே வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்றேன். அடிப்படை ஜீன் வித்தியாசமே இருக்குன்னு நான் சொல்றேன் 2 பேத்துக்கும். ஒன்று. அதே மாதிரி பெண்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகிறோம். இப்போ நீங்களே குறிப்பிட்டு சொன்னங்காட்டி அதையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. உதவித்தொகையை கொடுக்கிறேன் என்று சொன்னது அது ஏமாற்று வேலையா இல்லையா? நீங்க என்ன சொன்னாரு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா முதல் மாதத்திலே இருந்து அனைத்து மகளிருக்கும், அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னார். ஆட்சிக்கு வந்தார், 28 மாதங்கள் கொடுக்கல. 28 மாதம் கழித்து தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்கிறோங்கிறார். அந்த தகுதிக்கான பட்டியலை வேற போட்டார். இந்த மாதிரி தில்லுமுள்ளு வேலைகளை என்னைக்காச்சும் அதிமுக செஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? வரலாற்று ஒன்றை காட்ட முடியுமா யாராவது? ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை இப்படி திசை திருப்பி, அப்படி திசை திருப்பி, இப்படி பண்ணி காட்டுறோம், அப்படி பண்ணி காட்டுறோம், அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம்னார். சொன்னாரா இல்லையா? பிறகு வந்து பேருந்துகளினுடைய எண்ணிக்கையை குறைச்சு அதுலேயும் சில பேருந்துகளுக்கு மட்டும் அந்த பின்னாடி முன்னாடியும் பெயிண்ட் அடிச்சு விட்டு இந்த பேருந்துல மட்டும் இலவசம்னு ஏமாற்று வேலையா இல்லையா? இந்த வேலையை அதிமுக என்றைக்காவது செய்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தாலிக்கு தங்கம் திட்டம் என்கிற திட்டத்தை அதிமுக கொடுத்துச்சா இல்லையா? அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கடைசியான எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தில் 1 பவுன் தங்கம் கொடுக்க போது 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 23,000 ரூபாய். இன்னைக்கு அந்த தங்கத்தினுடைய விலை 1,50,000 லட்சம் ரூபாய். அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள்ல இப்படியான முதலீட்டு வாய்ப்புகள் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். எத்தனை டன் தங்கம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்திட்டு இருக்குன்னு பாருங்க. அதிமுக தாலிக்கு தங்கம் கொடுத்த போது நீங்க அந்த விலையும் இன்னைக்கு இருக்கிற விலையும் ஒப்பிட்டீங்கன்னா, ஆட்சியில இல்லாத போது கூட அதிமுக மாதம் 2000 ரூபாய் கொடுத்துட்டே இருந்திருக்கு. இப்படி ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்களேன் திமுகல. யாராவது சொல்லட்டுமே. நாங்க எல்லாரும் ஒரே இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் விவாதமா இல்லை. அப்ப யாராவது ஒருத்தர் திமுக காரங்களாக சொல்லட்டுமே. அதே மாதிரி நீங்க சட்டத்தை வந்து பயன்படுத்துவது, பெண்கள் பாதுகாப்புக்கு சட்டத்தை பயன்படுத்துவதில் பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டு அதைத்தான் பிரதானமா இன்னைக்கு அவங்க மேல வச்சுட்டே இருக்கிறாங்க. பொள்ளாச்சி பாலியல் அந்த சம்பவத்தில் நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை விட அதிக செய்தி தெரிந்தவர் என்றாலும் கூட கொஞ்சம் உரிமை எடுத்து நான் சொல்கிறேன். அண்ணா இதை தவறுகள் இருந்தால் திருத்துவார். அந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் 2019 பிப்ரவரி 24ஆம் தேதி காலை புகார் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த இதுவும் கிடையாது. அதில் வந்து அதிமுகவை சேர்ந்த தலைவர்களுக்கே தொடர்பு இருக்கிறது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுக பரப்புகிறது. அது பொய் பிரச்சாரமாகவே இருந்தாலும் ஆளுகிறவர் மேலேயே குற்றச்சாட்டு வந்துவிட்ட பிறகு நம்ம கண்ட்ரோல் இருக்கிற போலீஸ் வச்சு நம்ம விசாரிச்சு அதில் நம்ம ஒரு தீர்வை கொடுத்தால் அது வந்து ஏற்புடையதாக இருக்காது என்று சொல்லி அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுகிற தைரியம் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிறது, எடப்பாடியாருக்கு இருக்கிறது. மாற்றுகிறார். சிபிஐ விசாரிக்கிறது,
சிபிஐ இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டும் விட்டார்கள். இது அதிமுக ஸ்டாண்டு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பொண்ணை வந்து இவ்வளவு சித்திரவதை பண்ணா ஒரு நாயின்னு வருது. அவன் வந்து அந்த நேரத்தில் ஒரு சாரோட பேசினான்ங்கிறது வருது. யார் அந்த சார்னு கேட்டு அதிமுக போராடுது. அந்த குற்றவாளி என்று இவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற ஞானசேகரன் அவன் போய் திமுக தலைவர்களோடு நின்று படம் எடுத்தான்னு நாங்கள் குற்றஞ்சாட்டல. அவனுடைய வீட்டில் திமுக தலைவர் போய் உட்கார்ந்து, திமுக அமைச்சர், இன்றைய அமைச்சர் போய் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற காட்சிகள் வெளிவருது. எவ்வளவு நெருக்கமான தொடர்பு! இதை குற்றச்சாட்டுல சிபிஐ கொடுத்திருக்கணுமா இல்லையா? இதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வித்தியாசம் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதிமுக சட்டத்திற்கு புறம்பாக எவன் வேலை செய்திருந்தாலும், எவன் குற்றவாளியாக இருந்தாலும் அவனை தண்டியுங்கள் என்பதிலே உறுதியாக அந்த தலைவர் இருக்கிறார், எங்கள் முதலமைச்சர் இருக்கிறார். ஏன் சிபிஐக்கு கொடுக்கல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை ஸ்டாலின்? ஏன் கொடுக்கலன்னா, கொடுத்திருந்தா யார் அந்த சார் என்பதும் தெரிந்திருக்கும். அந்த சார் இன்றைக்கு அவன் வீட்டிலே சாப்பிட்டு கொண்டிருந்த சார்கள் எல்லாம் இன்றைக்கு அரசு சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிலை வந்திருக்கும். எனவே கொடுக்கவில்லை. இன்பதுரை அவர்களிருந்தே இந்த கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டங்களையும், அது திமுக ஆட்சி காலங்கள்லையும் அதிமுக ஆட்சி காலங்கள்லையும் குற்ற நடவடிக்கை அப்படின்றது இயல்பு தான், அங்கே நிறைய நடக்க தான் செய்யும். ஆனால் இந்த ஆட்சியை வந்து அதிமுக அதிக அளவு வந்து திமுகவை வந்து குற்றம் சாட்டுறது தவறு அப்படின்னு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. இல்லை, அதிமுக காலங்களையும் குற்ற சம்பவம் நடந்திருக்கு, பெண்கள் பாதுகாப்பு குறித்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ ஏன் திமுகவை இந்த விஷயங்களில் மட்டும் ரொம்ப அதிகமாக வந்து அதிமுக எதிர்க்குது அப்படின்ற ஒரு இது வைக்கிறாங்க. அதுவும் பெண்கள் வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்றதும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இதில் உங்களோட பதில? இப்போ இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஓஎம்ஆர் சாலை. இந்த சாலையில் கடந்த வருடத்தில் நள்ளிரவில் 2 பெண்கள் துரத்தப்பட்டது, திமுக கொடி கட்டின வாகனத்தில் துரத்தப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் இருந்தது. அது எங்கே போச்சு? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னா, அமைச்சர்களே பெண்களை மதிக்கிறதில்ல. இப்போ அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. ஏவவேலுன்னு ஒரு அமைச்சர், அவர் உணவு அமைச்சராக இருந்தார் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம். ஒருக்கா கன்னியாகுமரிக்கு வந்திருந்தார். அங்கே கலெக்டர் ஒரு பெண்மணி, அவர் பேரை சொல்லக்கூடாது, அந்த பெண்மணி அருகில் அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, நீங்கள் ரேஷனில் போடுற அரிசி நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு புகார் இருக்க என்று சொல்லுகிற போது அவர் என்ன சொல்லணும்? அரிசி நல்ல அரிசின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தமிழக அரசு அளிக்கிற ரேஷனில் அளிக்கிற அரிசி பக்கத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை போல பளபளப்பாக இருக்கிறது என்று சொன்னவர். யாரையுமே மதிக்கிறதில்லை. இப்போது இலவசங்களை பற்றி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, பெண்களுக்கு நாங்கள் வந்து மகளிர் விடியல் பயணம் தந்தோம் அப்படின்னு. அதை ஓசின்னு அசிங்கப்படுத்தினது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் வைணவத்தையும் சைவத்தையும் பற்றி பேசுறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. ஏன் பெண்களை வச்சுக்கிட்டு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசி நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தை பெற்றது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா பெண்களை பார்க்கிற விதமே போக பொருளாக, அடிமை பொருள்களாக பார்க்கிறது. ஆனால் தாயாக தெய்வமாக பார்க்குற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தான் அவர் ஏற்கனவே சொன்னார். இப்போ கூட அவர் சொன்னார், அந்த 7 பேர் விடுதலையை பற்றி சொன்னார். அந்த 7 பேர் விடுதலையை சாத்தியமாக்கியது புரட்சித் தலைவி அம்மா. ஏன்னு கேட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்க, அவங்க அளவுக்கு அதிகமாக தண்டனை பெறுகிற போது, அவங்க அந்த பீரியட் தாண்டி இருக்கும்போது, நானே மத்திய அரசு உத்தரவிட விட்டால் நானே திறந்து விடுவேன்னு சொன்ன சேலை கட்டிய சிங்கம் புரட்சித் தலைவி அம்மா. ஆனால் மத்திய அரசு, அப்பொழுது இருந்த மத்திய அரசு, அந்த அரசியல பங்கில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது சிபிஐ திறந்த வழக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ இந்த அதிகாரம் இருக்குதா இல்லையாங்கிறது நீதிமன்றத்தில் இருக்கும்போது, உச்சநீதிமன்றத்தினுடைய அன்றைய தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கும் போது, விரைவில் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்று சொன்னார் 7 பேர் விடுதலை பற்றி. அப்படி சொன்னதற்காக அவரை கரித்து கொட்டி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரவிடாமல் தடுத்தது யார்? ஒரு தாயின் போராட்டம். அது 7 பேர் விடுதலை ஒரு தாயினுடைய போராட்டம். அப்போ வரக்கூடாதுன்னு சொன்னவர். இன்னைக்கு வைகோ திருமாவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலில் நிற்கிறாங்க. வெக்கமா இல்லை? நீங்கள் உங்களுடைய கொள்கைகளில் ஒன்று ஈழத்தமிழருடைய நலம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாயை, அதாவது ஒரு பெண்ணை தாயாக பார்க்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ இலங்கை பிரச்சனை, இலங்கை தமிழர் போராட்டத்தை பற்றி 1000 கருத்துக்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கலாம். புரட்சி தலைவி அம்மாவே இங்கு நான் அந்த ஆயுதமேந்திய போராட்டத்தை தமிழக மண்ணிலே நடத்த அனுமதிக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, இலங்கையில் அவங்க உரிமையை ஒருபோதும் அவங்க இழக்கணும்னு புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் நினைத்தது கிடையாது, அதிமுக நினைத்தது கிடையாது.
அங்கு ஈழத்தமிழர்கள் மீது நடவடிக்கை எடுத்த அந்த ராஜபக்சவை இழுத்து கட்டி கொண்டு வா, நீ எங்களுடைய சட்டமன்றத்தில் இழுத்து வந்து நிறுத்துவேன், போர் குற்றவாளியாக நிறுத்துவேன்னு சொன்ன ஒரே தலைவி திங்கத்தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு அந்த ஆண்மை வேற யாருக்காவது வந்துச்சா? அதிமுகவுக்கு தான் வந்துச்சு. அந்த ஈழப்போரில் முன்னணி வீரனாக திறந்தவர் மேதகு பிரபாகரன். இந்த பிரபாகரனுடைய தாய், அவர் வயதான காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இந்தியாவுக்கு வந்து வைத்தியம் பெறுகிற வரும்போது வைத்தியம் பார்க்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னது திமுக. ஒரு தாய்க்கு யாருனாலும் எங்கிருந்து வந்தாலும் வைத்தியம் பார்க்க அனுமதிக்கிற, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் அவர்களோடு கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறவங்க வெக்கி தலை குனியணும். இப்படி தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, ஏன் திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறவில்லையா? இப்பொழுது அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் 3 விஷயங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டது. எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிச்சு. ஒன்று தூத்துக்குடி, சாத்தான்குளம், இன்னொன்று பொள்ளாச்சி. தூத்துக்குடியில் இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது. உடனே உத்தரவு போட்டது யார்? அங்கே வந்து ஒரு பெண்ணை தலைவராக கொண்ட ஒரு ஆணையத்தை அமைத்து, அருணா ஜெகதீசன் தலைமையில் ஆணையத்தை அமைத்து யார் குற்றவாளினாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு ஆண்மையாக உத்தரவு போட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அப்போது அந்த நிகழ்வில் ஆனால் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கு. ஊரடங்கு உத்தரவு போட்டால் யாரும் கூடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு இருந்த கீதா ஜீவன், இப்போ அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் பதவி ஏற்றுக்கொள்கிறோம். சட்டமன்ற உறுப்பினரும் சரி அல்லது அமைச்சராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் நடந்து கொள்வேன்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்து தான் பதவி ஏற்றுக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கீதா ஜீவன் ஒரு 200-300 பேரோட 2ஆம் நம்பர் கேட்டில் நின்னாங்கன்னு அந்த அறிக்கையில் இருக்குது. அதையெல்லாம் வசியமாக மூடி மறைச்சி ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. 2வது நிகழ்வு வந்து சாத்தான்குளம் தீர்ப்பு வரப்போகுது. அதில் கூட உடனடியாக சிபிஐ உத்தரவு போட்டது யார் அப்படின்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட, என்கிட்ட இருக்குது, ஆதாரம் இருக்குது, உடனடியாக சிபிஐ போடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டது. அதுக்கு அரசாணை வெளியிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட, மூடி மறைக்கலை. இப்போ கூட நீங்கள் மடப்புறம் அஜித்குமார் போலீஸே அடித்து கொண்டுட்டாங்க. ஏன் நீங்கள் கொலை செஞ்சது ஸ்டாலின்னு நாங்கள் சொல்லலையே, யார் செஞ்சாங்களோ அவங்களை கண்டுபிடிங்கன்னு தானே சொன்னோம். ஏன் அதை மூடி மறைக்கிறீங்க? அதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் என்று அந்த தாயின் அழுகுரலை கேட்டதும் ஓடோடி சென்ற எடப்பாடியார், அந்த வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்கிற எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவை அழைத்து நீதி வாங்கி கொடுங்கள் என்று சொன்னதன் பிறகு வழக்கறிஞர் பிரிவு வழக்கு தொடுத்து இப்போ சிபிஐ விசாரணை நடக்குது. 3வது சம்பவம் பொள்ளாச்சி சம்பவத்தில் ஏற்கனவே அவர் விவரமாக சொல்லிட்டார். எப்போ லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஸ்டேட் போலீஸ் மேலே வருதோ உடனடியாக சிபிஐக்கு கொடுக்கணும். கொடுத்தது யார்? ஆனால் எடப்பாடியார் கொடுத்துட்டாரு. இப்போ தீர்ப்பு வந்து குற்றவாளிகள்லாம் உள்ளே இருக்காங்க. இவ்வளோ தானே. நான் என்ன சொல்கிறேன், சரி 3 சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர் ஆட்சியில் நடைபெறுவது இயற்கை தான். ஆனால் ஆட்சி முழுவதும் தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் எப்படிங்க? சரி, ஒரு சம்பவம் உதாரணமாக கள்ளச்சாராய சாவு. அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மரக்காணத்தில் நடக்கிறது, மதுராந்தகத்தில் நடக்குது 2022. அப்போ என்ன சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் வந்து சொல்கிறாரு, இந்த கள்ளச்சாராய விஷசாராய சாவுக்கு காரணம் வெளி மாநிலங்களில் வந்த மெத்தனால் காரணம். சரி, மெத்தனால் வெளி மாநிலங்களில் வருது, அதை இனிமேல் வரவிடாமல் நாங்கள் தடுத்து விடுவோன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு மாற்றி விடுறோம். 23 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு கள்ளக்குறிச்சியில் 70 பேர் மரணம். என்னங்க வரோம் அப்படின்னா அவரே வந்து நான் சட்டமன்றத்தில் சொல்கிறார், இதுக்கு வெளி மாநிலங்களிலிருந்து வந்த மெத்தனால். அப்படின்னா உங்கள் சிபிசிஐடி ஒழுங்காக விசாரிக்கலை. 22 விசாரித்து கரெக்டாக அதை ஊற்றுக்கண்ணை அடைத்திருந்தால் சம்பவம் நடந்திருக்காது. அப்போ நீங்கள் ஏன் சிபிஐக்கு கொடுக்கலன்னா உச்சநீதிமன்றம் வர சிபிஐ வேண்டான்னு கேட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்போது லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வரும்போது, உள்ளூர் போலீஸ் மேலே வரும்போது சிபிஐக்கு கொடுக்கலாங்கிறது செட்டில்டு லா. அதை ஏற்றுக்கொள்ளுது, சட்டத்தின் ஆட்சியை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அதிமுகவுக்கு உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கு கிடையாது. மடப்புறம் அஜித்குமார் வழக்கு அப்படித்தான், இந்த விளாத்திக்குளம் சம்பவம் அப்படித்தான். நான் சொல்கிறேன், விளாத்திக்குளம் சம்பவம் ரொம்ப துன்பகரமானது. எங்கள் ஊர் பக்கத்தில் பரிதாபமாக இருக்குது. 10ஆம் வகுப்பில் அதிக மார்க்கு, மாவட்டத்தில் அதிக மதிப்பெண். இப்போ இன்னைக்கு +2 தேர்வு முடியுது. இருந்திருந்தால் தேர்வு எழுதி முடிச்சிருக்கோம் அந்த பெண்ணு. இன்னைக்கு இல்லை. யார் காரணம் அப்படின்னா ஸ்டாலின் காரணமானா இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஸ்டாலின் தான் காரணம் நான் சொல்கிறேன். ஏன்னா எத்தனை சம்பவங்கள், 5 வருடம் தொடர்ந்து சம்பவங்கள். ஒவ்வொரு சம்பவமாக இருக்கும்போது நீங்கள் இரும்புக்கரம் கொண்டு அதை அடக்கி இருந்தால், நான் சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரை பிடிச்சிருந்தாங்கன்னா வந்திருக்காதே. சாருக்கே இந்த நிலைமைனா நம்மெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு மற்றவங்க நினச்சிருப்பாங்களே. அதை செய்ய தவறியதனால தான் இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் ஒரு காமுகன் புறப்பட்டு சென்று இந்த குரோதத்தை அரங்கேற்றி இருக்கிறான்.
2.5 வயது குழந்தைக்கு போயிடுச்சு. நம்ம தெலுங்கு படத்தில் உத்தரப்பிரதேசத்தில் செய்தியில் படிப்போம், தெலுங்கு படத்தில் பார்ப்போம்னு சொல்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவில்லையா, குஜராத்தில் நடக்கவில்லையானா? ஏங்க அதெல்லாம் நடக்காதுன்னு தானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் ஆட்சியை நடத்திவிட்டு அங்கே பார் இங்கே பார் என்றால் என்ன அர்த்தம்? அது தாயை தெய்வமாக வணங்குகிற ஒரு இயக்கம் எங்கே? அப்படி பண்ணால் நான் ஒன்றுமே பார்த்து கண்டுக்க மாட்டேன் என்று சொல்கிறேன். அதுலேயும் புதருக்கு பின்னால் அந்த பெண் ஏன் சென்றால் என்றால் சுட்டு கொல்ல வேண்டாமா, சவுக்கு அடிக்க வேண்டாம், சவுக்கால் விழுக்க வேண்டாமா அந்த இயக்கத்தை வரை? சவுக்கால மக்கள் கேள்வி கேட்பார்கள் அல்லவா? இப்போ இந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றால், தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ முடியலை. ஏன் வாழ முடியல? எல்லார் வீட்லேயும் தாய் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் தாரம் இருக்காங்க, எல்லா வீட்லேயும் தங்கை இருக்காங்க, எல்லா வீட்லேயும் மகள் இருக்காங்க. யாருக்கு பாதுகாப்பு? அப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு நமக்கு தேவையா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. தமிழன்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு டெல்லியிலேருந்து பார்க்கும்போது தமிழக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது தான். நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். துக்கம் விசாரிக்க வந்தாங்க. அப்படியா, இப்படி சம்பவம் நடந்து விட்டதா என்று துக்கம் விசாரிக்க. ஏன்னா தமிழ்நாட்டினா இரும்பு கரம் இருக்கும், உங்கள் சட்டம் ஒழுங்கு இருக்கும், டூர் வந்துட்டு ஈஸியாக போகலாம். எப்படி நம்மளை வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணிகள் எப்படி வருவாங்க? பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிக்காரன் கூட நம்ம சுற்றுலா வரமாட்டானே. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு. எனவே அது வீட்டுக்கு போக வேண்டும். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, நீங்கள் ஜெயலலிதா அவர்களோடவும் பயணிச்சிருக்கீங்க, எடப்பாடி அவர்களோடவும் பயணிச்சிருக்கீங்க. ஜெயலலிதா அவர்கள் பெண்கள் திட்டங்களை நிறைவேற்றினதை எதிர்க்கட்சிகள் கூட விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவங்க நிறைய சிறப்பு திட்டங்களை இது பண்ணியிருக்காங்க. அதை எடப்பாடி அவர்கள் எப்படி அதை உள்வாங்கி அதை நடந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நாங்கள் வித்தியாசமாகவே அண்ணன் எடப்பாடியாரை நாங்கள் பார்க்கல. அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நாங்கள் அம்மாவுடைய மறுப்பு உருவமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அம்மா அவர்கள்கிட்ட என்னென்ன ஆளுமைத்தன்மை இருந்ததோ அத்தனை ஆளுமை திறமையும் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட இருந்தது. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருகிறார். அவர் என்னைக்கு உட்கார்ந்து ஒரு 2 நாள் ஆயிருக்கும், அவ்வளோதான். 3ஆவது நாளே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஆரம்பித்து அதாவது இன்னும் 2 நாளைக்கு தான் இருக்கும், 3 நாளைக்கு தான் இருக்கும், 5 நாளைக்கு தான் இருக்கும், 9 நாளைக்கு தான் இருக்கும்னு மரத்தடியில் உட்காந்து ஜோசியம் சொல்கிறவங்க மாதிரி குடுகுடுப்பக்கார மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜோசியம் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. 4.5 வருஷமாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சரி, அது தான் ஜோசியம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது பொய்யாயிடுச்சுன்னு பார்த்தா போராட்டங்கள் எல்லாம் தூண்டி விட்டு கிட்டத்தட்ட 35,000 போராட்டம். ஒரு போராட்டம் 2 போராட்டம் இல்லை, எல்லா தரப்பையும் இவங்களே அவங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களை எல்லாம் ஊக்குவிச்சு போராட்டங்கள், அத்தனை போராட்டங்களையும் சகிச்சு தாங்கிக்கிட்டு சமாதானமான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு கலவரம் இல்லாமல், ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் அத்தனை தரப்பினுடைய கோரிக்கையை உள்வாங்கிட்டு அவ்வளவு தூரம் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து, இந்த ஆட்சி இருக்காதுன்னு சொன்னவர்கள் மத்தியில் அண்ணன் ஆட்சி நடத்தி காட்டினார். இது எல்லா தலைவர்களுக்குமே எதிர்கட்சிக்காரன் மட்டும்தான் கொண்டு கொடுத்துட்ருப்பான். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சொந்த கட்சியிலேயே பிரச்சனை. சொந்த கட்சியிலேயே கூடவே இருந்தவங்களாம் துரோகிகளாகி இவருக்கு எல்லா விதத்திலையும் சட்ட போராட்டங்கள் நடத்துறதுக்கு அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த இயக்கத்தை காப்பாற்றணும், அடுத்த ஆட்சியை காப்பாற்றணும். 2 பொறுப்பு அண்ணன் எடப்பாடியாருக்கு. இந்த 2 பொறுப்புன்றது காப்பாற்றுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, யாராலையும் முடியாது. இந்த 2ஐயும் காப்பாற்றுறதுக்கு அவருடைய பொறுமை தான் முக்கியம். அவருடைய பொறுமை, ரொம்ப அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் உள்வாங்கிட்டு அம்மாவை நினச்சி பார்த்து, அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் ஆட்சியை கொண்டு போனாங்க அப்படின்னு அம்மா கிட்ட படித்தவர், அம்மா கிட்ட பாடம் கற்றுக்கிட்டவர், அம்மா கிட்ட ட்ரெயின் ஆனவர், அப்படி எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த ஆட்சியை சிறப்பான முறையில் 4.5 வருஷ காலம் ஆட்சி நடத்தியிருக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவருடைய ஆளுமை தானே
அண்ணன் எடப்பாடியார் கிட்ட. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஆட்சி போனதுக்கப்புறம் எடப்பாடி இல்லாமல் போயிடுவார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை, இதுக்கப்புறம் வந்து தேர்தலுக்கு வந்தால் எடப்பாடியார் வந்து கொஞ்சம் பிரச்சனையை எதிர்கொள்வார் அப்படின்னுவாங்க. இப்போ வரைக்கும் எடப்பாடியார் வந்து அடுத்தடுத்து அவர் பிரச்சனைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களோடும் இருந்திருக்கீங்க, எடப்பாடி அவர்களோடும் இருந்திருக்கீங்க. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய வித்தியாசம் பாருங்களா? ஏன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடியார் அவர்களால் இந்த எலெக்ஷனை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி வேட்பாளர் அறிவிப்பு வரைக்கும் வேக வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒருவேளை அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அமைதியாக இருக்கிறதுனால இந்த இல்லை, அதில் நீங்கள் அதுவும் இப்போ அண்ணா அவர்கள் இருந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அண்ணா வந்து எதிர்கட்சியில் இருந்திருக்கிறாங்க, பார்லிமெண்ட்லேயும் எதிர்கட்சி வரிசையில் தான் அவர் இருந்திருக்கிறாங்க. அவர் வந்து கோபப்பட்டு அவர் ஆட்சியில் யாரையாவது கடுமையாக பேசி இல்லை கடுமையான விமர்சனங்கள் பண்ணி யாரும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அண்ணாவை வந்து பெருமையாக பேசக்கூடிய எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் சரி அண்ணாவை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணாவுடைய தம்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலையும் புரட்சி தலைவரை பார்த்து திமுக தலைவர் கருணாநிதி சொன்ன ஒரு வார்த்தை, எம்ஜிஆர் கப்பல் பேரத்தில் 40 கோடி லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு புரட்சி தலைவர் மேலேயே ஒரு குற்றம் சொன்னார். கப்பல் பேர ஊழலில் கப்பலை போட்டு கப்பலுக்கு மத்தியில் புரட்சி தலைவர் நிற்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு எம்ஜிஆர் கப்பல் பேர ஊழல் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கணும், அங்கே வைக்கணும், எல்லாம் எத்தனையோ பண்ணி பார்த்தார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி. புரட்சி தலைவர் எல்லாத்தையுமே கேட்டே இருந்தார். அப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தால் புரட்சி தலைவர் ஆட்சி கலைக்கப்பட்டது. கலைச்ச உடனேயே புரட்சி தலைவர் மக்கள்கிட்ட போனார். என் ஆட்சியை ஏன் கலைச்சாங்கன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நான் வந்து லஞ்சம் வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நம்புறீங்களா? இந்த ராமச்சந்திரன் லஞ்சம் வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படி நம்புறதாக இருந்தால் எனக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம், நான் முச்சந்திக்கு வர்றேன், என்னை சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர். பொது மேடைகளில் சவுக்கால் அடிங்க, அது என்னை எங்கள் அம்மா அடித்த மாதிரி நினச்சிக்கிறேன், எங்கள் அப்பா என்னை அடித்த மாதிரி நினச்சிக்கிறேன், என்னை திருத்துறதுக்கு சொன்ன மாதிரி நினச்சிக்கிறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் பேச 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 முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்த பெண்கள் மத்தியில் சாரசாரையாக தண்ணி ஒழுகுது. ஏன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள் அப்படி. இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன நேரத்தில் கூட அவர் யாரையுமே கடுமையாக பேசுறதில்லை, ரொம்ப அமைதியாகத்தான், ரொம்ப கோபமாக கூட பேசுறதில்ல. அவர் பேச்சை நேரில் கேட்டிருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேசும்போதே கருணாநிதி பற்றி என்ன சொல்வார்னா, சிரிச்சுக்கிட்டே சொல்வார். என்னுடைய நண்பர் அவர் சிரிப்பார். அவர் சிரிக்கும் போதே எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியும் அது கருணாநிதி தான் தெரியும். உடனே முன்னாடி இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்க கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் என் நண்பரை பற்றி சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படிம்பார். அது அவர் சொல்கிற செயலே வேறு மாதிரி இருக்கும். அதை உடனே எல்லாரும் அப்படியே வந்து ரசிப்பாங்க. இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பதில் சொல்லிட்டு இருப்பாங்க இவருக்கு. அப்படி வந்து மக்களை ஈர்த்து யாரும் மனசும் புண்படாமல் ரொம்ப அமைதியான முறையில் ஒரு பல தேர்தலை சந்தித்தவர். ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை கூட இவங்கெல்லாம் பேசுறதில்லை. அதே மாதிரி தான் புரட்சி தலைவி அம்மாவும். இதுவரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து திரு கருணாநிதி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேடையில் பேசுகிற நாங்கள்லாம் கூட கருணாநிதி எல்லாம் பேசியிருக்கோம் நிறைய தடவை. வார்த்தை தவறும்போது கூட கொஞ்சம் உணர்ச்சியை பேசப்பட்டாங்களா, மேடை பேச்சிலேருந்து வளர்ந்தவங்க தான் நாங்கள் ஒன்றா கருணாநிதி தான் பேசியிருக்கிறோம். ஆனால் அம்மா மட்டுமே எப்பேற்பட்ட அம்மா அவர்கள் அசிங்கப்படணும் அவமானப்படணும்னு சொல்லி சட்டசபையிலேயே அந்த துச்சாதன கூட்டம் அம்மாவை கேவலப்படுத்திய நேரத்தில் கூட ஒரு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து ரசித்தவர் கருணாநிதி. அந்த காட்சியை, அந்த கருணாநிதியை அம்மா வந்து திரு கருணாநிதின்னு தான் சொல்லுவாங்க. அது சொல்லும் போதே அம்மா சொல்லும்போதே ரொம்ப ஸ்டைலாக சொல்லுவாங்க, ரசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த முன்னாடி அவர் பேர் சொல்லி திரு கருணாநிதி.
இன்னைக்கு எவனா என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து அம்மாவுடைய பேரை கொச்சப்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அம்மா வந்து ஒரு வார்த்தை கூட ஒரு தவறி, ஒரு உணர்ச்சி வேகத்தில் கூட தவறி கூட பேசுறது கிடையாது. இதை ஏன் சொல்ல வர, என்ன இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இவருடைய அதுதான் அம்மா கிட்ட படித்த பாடம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இத்தனை போராட்டங்களை சந்திச்சிருக்கிறாரு. மக்கள், எல்லா தரப்பு மக்கள் நடத்தின போராட்டத்தை சந்திச்சிருக்கிறாரு. சட்ட போராட்டங்கள் எத்தனை எந்த ஒரு அரசியல் கட்சியை வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு இவ்வளவு சட்ட போராட்டங்கள் யாரும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. எத்தனையோ கட்சி ரெண்டாச்சு, கம்யூனிஸ்ட் ரெண்டாச்சு, காங்கிரஸ் ரெண்டாச்சு, மதிமுக ரெண்டாச்சு, திமுகலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க. எல்லா கட்சிகளுமே வந்தாங்களே தவிர சட்ட போராட்டங்களை சந்திச்சிருக்க மாட்டாங்க. பிரிஞ்சாங்க, அவங்க ஒரு சின்னத்தை வாங்கினாங்க, பேரை வச்சுக்கிட்டாங்க, போனாங்க, அப்படி போயிட்டாங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் மாதிரி தினந்தோறும் கேஸ், தினந்தோறும் வழக்கு, ரோட்டில் போகிறவன் வர்றவன் உட்கார்றவன் இருக்கிறவன் எல்லாரும் வழக்கு. ஒருத்தர் திடீர்னு பார்த்தா, ஒருத்தன் பேரில் நான் சொல்ல விரும்பல, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால, அதாவது ஒருத்தன் போடுறான் கேஸு, அவர் பொதுச் செயலாளர் பதவிக்கு தகுதி இல்லை, எனக்கு தான் தகுதின்னு போட்டுட்டு எல்லாம் அங்கே போய் இப்போ கோர்ட்டில் போய் நிற்கிறான். அவனுக்கு கடைசியில் உறுப்பினர் கார்டே இல்லையாம்மா, உறுப்பினர் கார்டே இல்லை. ரோட்டில் போகிறவன் வர்றவன்லாம் இந்த பொதுச் செயலாளர் பதவி எனக்கு தான், அவர் உட்கார்ந்துருக்கிற பொதுச் செயலாளர் பதவி எனக்கு தான் அப்படின்னு எல்லாம், அப்படியெல்லாம் அநாகரிகமான அத்தனை வழக்குகளையும் நீதிமன்றத்துக்கு போய் நீதியரசர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த நீதியரசர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு சோதனைகளான்னு சொல்லி அவங்களே என்ன இவ்வளவு அருவருப்பான முறையில் வந்து வழக்கெல்லாம் வருதே, கோர்ட்டினுடைய நேரத்தை வீணாக்காதீங்க நீங்கள் அப்படின்னு வான் பண்ணி சொல்லி வந்த வழக்குகளை எல்லாம் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி கொண்டார். அதுக்கு என்ன காரணம்னா, அண்ணா கிட்ட கற்றுக்கிட்டது புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டது புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவி அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது அண்ணன் எடப்பாடியார். இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர், அவர் அங்கே பட்டம் வாங்கினவர், டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. இதை மாதிரி இன்னும் எத்தனையோ சவால்களை இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அவர் ஆட்சி நடத்துவாரா, இருப்பாரா, போவாரான்னு நடத்துவார். இவங்களுடைய கற்பனைகளுக்கெல்லாம் பதில் மே மாதம் தானே, மே 4 தானே, மே 4ஆம் தேதி விடை வரும். மே 4ஆம் தேதி. அதாவது இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, குற்றம் சொல்றதுக்கு தான் திருடி பிறரை நம்பாள், இவன் திருட, அதில் எல்லாரும் திருடலாம் இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் மக்களுக்கு தெரியும் இந்த கட்சி யாருடைய கட்சி, யார் தலைமையில் வந்த கட்சி, இந்த கட்சிக்கு இன்றைக்கி யார் தலைமை தாங்கிறது, இது எப்படி இருக்குன்றத. இன்றைக்கி கூட மக்கள் வெளியில் போனால் என்ன தெரியுமா பேசுகிறாங்க, எடப்பாடியார் தான் வரணும். நிர்மலா பெரியசாமி மேடம் அவங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தேர்தல் அறிக்கை வந்து அதிமுக வெளியிட்டிருக்கு. அதில் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பெண்களிடம் திரும்ப பெண்கள் ஓட்டு வாங்குறதுக்காகவா, இல்லை உண்மையிலேயே அவர்களோட நிலை உயர்த்துவதற்காகவா? ஏன்னா எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏடிஎம்கே இந்த முறை அறிவிச்சிருக்கிற இந்த அறிக்கை எதனோட பிரதிபலிப்பு? ஒன்று மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 297 வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளாக அதிமுக அளித்திருக்கிறது. அதில் பெண்களுக்கானது ஒரு எல்லாமே பெண்களை, குடும்பத்தை சேரும் பொழுது அது பெண்களை சேரும், அதைத்தான் நாங்கள் முதலிருந்து வலியுறுத்துகிறோம். இன்னொன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளவு நேரமாக நாங்கள் நால்வரும் தம்பி கல்யாண சுந்தரத்தில்னு அண்ணன் அக்கா எல்லாரும் பேசுகிறது, நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், அதிமுக சொல்வதை செய்யும், அதிமுக எப்பொழுதுமே பெண்களின் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் பெண்களை ஏமாற்றுவதற்காகவான்னு கேட்குறது எனக்கு ஒரு கருக்குன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை, பெண்களோட வாக்கை வாங்குறதுக்காகவா, இல்லை உண்மையிலேயே அவர்களை நாங்கள் என்ன அவியலா பண்ண வந்திருக்கோம், அரசியல் பண்ணத்தானப்பா வந்திருக்கிறோம். அவங்க சொல்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து அரசியலில் வாக்குகள் முக்கியம், அதுவும் தேர்தல் அரசியல். தேர்தலை பொட்டும் வச்சு இன்னும் 1 மாதம் கூட இல்லாத காலகட்டத்தில் நாங்கள் தேர்தலை நெருங்கி இருக்கிறப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிச்சயமாக அது வந்து அரசியலுக்காகவும் இருக்கும். ஆனால் என்ன மற்ற கட்சிகளுக்கும் எங்களுக்கும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால்,
அவர்கள் சொல்வார்கள், கண்டுகொள்ளவே மாட்டார்கள். அதை பற்றி வாக்குகளை வாங்கினதுக்கு அப்புறம் அதிமுக தலைவர்கள் சொல்வார்கள், செய்வார்கள். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை செய்யக்கூடியவர். அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். வாக்குறுதியில் இப்போ கொடுத்த வாக்குறுதியில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் அறிவிச்சிருக்கீங்க. ஆமாம், ஃப்ரிட்ஜ் வச்சு அறிவிச்சிருக்கோம். ஆமாம், இல்லை இது எல்லாமே இப்போது நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து இந்த முறை ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமையும் போயிடுச்சு. அப்போது எவ்வளோ சாத்தியக்கூறுகள் இந்த அறிக்கையிலேருந்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தம்பி, நான் அதைத்தான் சொல்கிறேங்க. நாங்கள் வந்து திமுக மாதிரி இல்லை. எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டாங்க, எங்கள் பொதுச் செயலாளரிடம் ஒரு கேள்வி இதே போல் கேட்டார்கள். இத்தனை சொல்லியிருக்கீங்களே, 10,000 ரூபாய் எல்லா ரேஷன் கார்டுக்கும் சொல்லியிருக்கீங்க, மாதம் 2,000 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியவர்களுக்கு, முதிர்கன்னிகளுக்கு, கைம்பெண்களுக்கு எல்லாருக்கும் 2,000 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க, 150 நாட்களாக ஊரக வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க, எல்லாம் செலவு பிடிக்கிற திட்டங்களாச்சே. இப்போ ஃப்ரிட்ஜும் இருக்கீங்க. அன்னைக்கு கூட கேட்டாங்க, இந்த தேர்தல் அறிக்கை வாசிக்கப்பட்ட அன்று என்னிடம் கூட கேட்டார்கள். அதுக்கு முதல்ல அண்ணங்கிட்ட கேட்டப்போ ஒரே வார்த்தை நெத்தி அடியாக சொன்னார், நிர்வாக நீதி, நிர்வாக திறமை இருப்பவர்களுக்கு எல்லாம் சாத்தியமே. அப்போ தன்னுடைய நிர்வாக திறமையை ப்ரூவ் பண்ண, அதாவது நிரூபித்த ஒரு தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் வெறுமனே சொல்லலை, சும்மா ஏதோ மைக்கை பார்த்தோன்னே, டிவியை பார்த்தோன்னே பேசுகிற, கேமராவை பார்த்தோன்னே பேசுகிற தலைவர் அல்ல. அக்கா திரும்ப திரும்ப குறிப்பிட்டார். அது வந்து தொடர்ந்து தன்னிடம் எந்த கேள்விகள் எத்தனை முறை கேட்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல், கொஞ்சம் கூட சிந்திக்காமல், அடுத்த நொடி அவர் மனதின் அடி ஆழத்தில், அவர் நினைவுகளின் ஆழத்திலிருந்து அப்படியே வரும், கொட்டும். ஏன்னா உண்மையை பேசுறார், பொய் பேசல, இட்டுக்கட்டி பேசல, யாரும் எழுதி கொடுத்ததை பேசல, தானாக உள்ளபடியே பேசுவதனால் உண்மை பேசுறவங்களுக்கு என்ன பயம்? எப்பவுமே பட்டு பட்டுன்னு தான் வரும் பேச்சு. அப்படித்தான் எங்கள் தலைவர் சொன்னதை செய்வார். தன்னுடைய நிர்வாக திறமையை நிரூபித்திருக்கிறார். அதுவும் அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற சமயம் உட்கட்சியிலும் 1000 குழப்பங்கள், ஆட்சியிலும் பார்த்தீங்கன்னா வறட்சி வந்தது, அடுத்து உடனே கொரோனா வந்தது, கோவிட், அதுக்கு அடுத்து இடையில கஜா புயல் வந்தது. இத்தனையும் தாண்டி கட்சிக்குள்ள அவ்வளவு துரோகிகள், எதிரிகளுடைய அவ்வளவு குழப்பம், அத்தனையும் தாண்டி எல்லாவற்றையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார். உண்மையிலே நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்வது எங்கள் பொதுச் செயலாளரை பற்றி. நான் ஏதோ அதிகமாக பேசுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே எங்கள் அண்ணனை பற்றி, எங்கள் தலைவர்களை பற்றி நாங்கள் பேசுவது குறைவு. நாங்கள் இன்னும் பேச வேண்டும். அதிலும் குறிப்பாக அண்ணன் எடப்பாடியாரை பற்றி நாங்கள் சொல்வது, நம்மில் ஒருவர் நமக்கான தலைவர் என்று. எங்களில் ஒருவராக இருந்தவர் இன்று எங்களுக்கான தலைவராக, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கே உள்ள தலைவராக அவர் உருமாறி இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கொரோனா போன்ற எப்படி இருந்தது? நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருப்பீங்க, ஆனால் நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து சாலைகளில் மவுண்ட் ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது தெரியுமா? நாங்கள் ஒரு இடம் இதுக்குன்னு போய் பாட்டு வந்தோம், விடமாட்டாங்க போலீஸு. ஒரு நாள் நாங்கள் இது அப்படி ஒரு அமைதியாக, ஒரு வருமானம் கிடையாது, ஒன்றும் இல்லாத நேரத்தில் அவ்வளவு அசாத்தியமாக மைனஸ்க்கு போகலை நம்மளுடைய ஜிடிபி ரேட். 0.79 இருந்ததுன்னு சொல்லி அதை தாங்க வந்து 11.19 இருக்கு, எங்களுக்கு 11.19% நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்று நீங்கள் வைத்திருப்பது பெரியதில்ல, அத்தனைக்கும் விதையை அத்தனைக்கும் போட்டு அதுக்கான ஃபவுண்டேஷனை, அடித்தளத்தை போட்டது அதிமுக. அண்ணம்மாவும் அண்ணனும் எல்லாம் பண்ணி வச்சதை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறது. பெருமையாக பீற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. முதலமைச்சருடைய சாதனை 10,71,000 கோடி கடன் அவர்களுடைய நிதியமைச்சர் இடைக்கால பட்ஜெட்ல சொன்னது. அவர்கள் அதுதான் அவருடைய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறது. அதுக்கு 1000 சொல்றாங்க. உடனே அவங்க என்னம்பாங்க, பிஜேபி இவ்வளோ வாங்கியிருக்குது, இங்க என்னங்க பண்ணீங்க, இங்க என்னங்க திட்டம் பண்ணீங்கன்னா உடனே பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இது நடக்குது. இதே வந்து ஒரு இப்படியே பார்த்து பார்த்து சலித்து புளித்து போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கோல்மால் அரசியல். அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்லிக்கிறது, உண்மையிலேயே அந்த லெகசியை அவர் ஃபாலோ பண்ணுறார். இப்போ எடுத்தா பல்வேறு கோதுமை பேர ஊழல்லேருந்து, சர்க்கரை ஊழல்லேருந்து, எறும்பு சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? எறும்பு தின்று விட்டது அந்த மூட்டைகளில், எங்கே சர்க்கரையை காணாங்கிறதுக்கு எறும்பு தின்றுச்சுன்னு சொன்னாராம். நீதிபதி சர்க்காரியா வந்து ஆச்சரியப்பட்டு போனாராம். அதாவது விஞ்ஞானபூர்வமான ஊழல் நடந்திருக்குன்னு. அது மாதிரி தான் இவங்க இப்போவும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சொல்லக்கூடியது எதுவும் இல்லை. மாறாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கள் அண்ணன் எடப்பாடியாரிடம் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு அசாத்தியமான திறமை. அந்த நேரத்தில் ஜிடிபி ரேட் மைனஸுக்கு போகாமல் பார்த்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். அதை
அதோடு கூட அத்துணை நலத்திட்டங்கள். இன்னைக்கு இவங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்க முடியல, நிதி உதவி கொடுக்க முடியல, மகப்பேறு நிதி உதவி கொடுக்க முடியல, எதை எடுத்தாலும் கொடுக்க முடியல. அம்மா உணவகத்தில் ஒழுங்கா சாப்பாடு, சில திட்டங்களை வேண்டுமென்றே முடக்கி வைத்திருக்காங்க, சில திட்டங்களை வேண்டுமென்றே நிறுத்தி வைத்திருக்காங்க, சில திட்டங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு வேற பேர் எழுதி அவங்க பேரை போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அத்தனை 17 கல்லூரிகள், மொத்தம் 11 அண்ணன் பீரியடில் 6 கல்லூரிகள், அம்மாவுடைய பேரில் மருத்துவ கல்லூரிகள் மட்டும் கொண்டு வந்தாங்க. எப்படி முடிஞ்சது? எப்படி அவ்வளோ தூரம்? அது அவருடைய அசாத்திய திறமை. மத்திய அரசோட இணக்கமான போக்கு தேவையானதுக்கு, தேவையற்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் நாங்கள் ரொம்ப சொல்கிறோம். இதே சீஃப் மினிஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? மீத்தேனுக்கு எதுக்கு கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? தெரியாமல் போட்டேன், தெரியாமல் போட்டேன்னார். கையெழுத்து தெரியாமல் போட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் சொன்னது. அப்படி சொல்லக்கூடிய இப்போவும் இப்போ ப்ரொடெக்டட் ஜோன் ஆக்குனதுக்கு பிறகு இப்போ அவங்க கை வைக்க முடியாது யாருமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலும். இன்னொன்று பண்ணியிருக்காங்க, ஹைட்ரோ கார்பன் வெல்ஸ் இப்போ தஞ்சாவூர் பக்கம் கொண்டு வர முடியாது, ஏன்னா அது ப்ரொடெக்டட் ஜோன் ஆயிடுச்சுன்னு. ராமநாதபுரம் சிவகங்கையில் 20 எண்ணெய் கிணறுகளை அவங்க தோன்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. தெரியுமா? போயிட்டாங்க. அப்புறம் மக்கள் பார்த்துட்டு அதை பதறி அதற்கப்புறம் போராட்டம் பண்ணி அதற்கப்புறம் அதை முடக்கி வச்சாங்க. எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை! நினைச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலையாக இருக்கணும். இங்க மக்கள்கிட்ட ஐயோ நாங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்றது, அந்த பக்கம் போய் 20 கிணறுகள்னா அந்த பகுதி அவ்வளோதாங்க. ஏற்கனவே அது ட்ரை லேண்ட், அதெல்லாம் வறட்சியான பூமி. அதில் இன்னும் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதை போல இதை எல்லாவற்றையும் இப்போ 7.5% இடஒதுக்கீடை பற்றி நாங்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். திரும்ப திரும்ப தம்பியும் பேசுவார், அக்கா பேசுவாங்க, எல்லாரும் அண்ணன் பேசுவாங்க, எல்லா செய்தி தொடர்பாலும் நாங்கள் பேசுவோம், பேச்சாளர்கள். ஏன்னா அது அவ்வளோ பெரிய சிறப்பானது. இப்போ அதுலேயும் ஒரு 2.5%, ஒரு 2.5% ஒரு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. கூடுதலாக கொடுத்தது எதுக்குன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கொடுத்தாங்க 7.5%. அதில் என்ன சிறப்பம்சம்னா, நீட்டை ஒழிச்சிருவோம். நீட்டை ரகசியம் எங்கிட்ட தான் இருக்கு, சொன்னாரா இல்லையா? துணை முதல்வர் உதயநிதி சொன்னாரா இல்லையா? அந்த ரகசியத்தை நீங்க கடைசி வரைக்கும் சொல்லலை, அப்பட்டமா ஏமாத்துறீங்க. அது நீட்டை ஒழிக்க முடியாது இப்போதைக்கு அப்படிங்கிறது. அம்மா இருந்த பொழுதே அவ்வளவு போராட்டம் நடத்தினார்கள். கடைசியா முடியாது, இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு விட்டது. மசோதா பாஸ் ஆயிடுச்சு. இதை மசோதா பாஸ் ஆயிடுச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படிங்கிறத நளினி சிதம்பரம், இந்த ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஒய்ஃப் சொல்றாங்க. அவங்க தான் அதுக்கு லாயர். அவங்க சுப்ரீம் கோர்ட் வாசல்ல வச்சு சொல்றாங்க. அப்போ அதை ஏற்றுக்கோ. அது அப்படிங்கிறப்போ மக்களை ஏமாற்றாது அதிமுக. அந்த ஏமாற்றாம அம்மா மறுபடியும் 1 இயர் டைம் வாங்குறாங்க. அது அந்த அம்மாவுடைய காலத்துல. அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணனுடைய காலம் வருது. அண்ணனுடைய பீரியட் வர்றப்போ அண்ணன் என்ன பண்றாங்க, என்ன பண்ணலாம்? சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, நாங்க கைவிட்டல. நீட்டை ஒழிச்சிடணுங்கிறதுல, நிச்சயமா நீட் வேண்டாங்கிறதுல அதிமுகவும் உறுதியாக இருக்கு. ஆனா எண்ணத்துல உங்களுக்கு அந்த ஒரு சிறப்பாக அண்ணன் என்ன செஞ்சார்னா, ஒரு புறம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு 7.5% உள் இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். எப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஆக்கினாரோ அதே போல நம்மளுக்கு உறவே வைத்திருக்கலாம், நமக்கு எதிர்க்கட்சியாக கூட இருக்கலாம், கூட்டணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது அது மாநில அரசுக்கு ஏற்புடையதாக இல்லாத பொழுது உடனடியாக அண்ணன் என்ன செய்யறாங்க, அங்க யார் பாதிக்கப்படுறா? ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜா இருக்கிற கிராமத்து அரசு பள்ளி மாணவர்கள். உண்மையிலேயே அவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ இங்கே இருக்கிற பெரிய பள்ளிகளில் படிக்கிறவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் லட்சக்கணக்காக கொடுத்து எல்லாரும் நிறைய பேர் போய்க்கிறாங்க. அப்போ முடியாத ஏழை குழந்தைகள் இருக்காங்க பாருங்க. அரசு பள்ளியில் கிராமத்தில் படிக்கிறவங்களுக்கு ஒரு நிவாரணம் வேணும் அப்படின்னு 7.5% கொண்டு வர்றார். அது சிறப்பா? அந்த தலைவரை நாங்கள் போற்றுவோமா மாட்டோமா? தமிழ்நாடு போற்ற வேண்டுமா இல்லையா? ஒரு சாதாரண மனிதன், சாமானியன் ஒருவரை அதனால தான் பாராட்டுறோம். பொதுவாக தலைவர்கள் தமிழகத்தில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு கிரைசிஸ் டைமில் ஒரு கிராமத்திலேருந்து வந்த எடப்பாடி அவர்கள், இந்த புயல் நேரங்கள்லையா இருக்கட்டும், கொரோனா காலங்கள்லையா இருக்கட்டும், இந்த மாதிரியான கிரைசிஸ் டைமில் ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு தலைவர், அவரோட செயல்பாடு நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அதாவது அவரை எல்லாம் நீங்கள் விவசாயி மட்டும்தான் பார்க்குறீங்க. ஆனால் அவர் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர், விவசாயி அவர். ஆனால் அவர் வந்ததுக்கு பிறகு அவருடைய எல்லாருடைய செய்திகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள்,
அவருடைய பேட்டி. நான் ரொம்ப அவரை ரசித்து பார்த்தது எப்படின்னா, ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார் அண்ணன். அது இந்தியா டுடே. இந்தியா டுடே பேட்டி கொடுக்கும்போது அவங்களே ஆச்சரியமாக பார்த்தாங்க அண்ணனை. நீங்கள் கேட்குறதுக்குள்ள அவள் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறீங்களே, எப்படி கையில் துண்டு சீட்டு கூட இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. உடனே அண்ணன் சொன்னார், எனக்கு அந்த மாதிரிலாம் செயற்கையாலாம் எனக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் சொன்னதை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அண்ணனை. அண்ணனை வந்து சட்டசபையில் அமைச்சராக பார்த்துருக்கேன், அவர் ஆன்சர் பண்ண விதங்களை பார்த்துருக்கேன். அண்ணனோட பழகிற வாய்ப்புகள் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் பழக்கம் இருந்தது. இப்போ அண்ணன் வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் அம்மா இருந்தாங்க. அப்போ அம்மான்ற ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும் பொழுது அம்மா கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது பணிவு, அடக்கம், மனிதாபிமானம், மனித நேயம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவரை வந்து நான்லாம் பார்க்குறது எப்படின்னா, அவர் வந்து வேட்டி கட்டின புரட்சி தலைவி அம்மா. வேட்டி கட்டின புரட்சி தலைவி அம்மாவாக தான் பார்க்குறேன். அவர் பார்க்குறது, அவர் பேசுகிறது, அவர் பதில் சொல்கிறது. சட்டசபையில் அம்மாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அவங்க அந்த சட்டசபையில் சொன்ன காட்சி இன்னும் என் கண் முன்னாலேயே இருக்குது. எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கணும்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், அவங்க கண்ணில் நெருப்பு பறக்கும் சொல்லும் பொழுது அதை பார்த்த எந்த அதிமுக தொண்டனுக்கும் கூட அப்படியே உணர்ச்சி பொங்கி இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாரும் சட்டசபையில் நிறைய சந்தர்ப்பங்களில், அதாவது நாட்டுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை அதை சொல்லும்போது அதை வழிமறித்து தடை பண்ணுற விதத்தில் ஆளுங்கட்சி பேசினா அதுக்கு அம்மா அவர்கள் என்ன உணர்ச்சியோட அதெல்லாம் மக்களுடைய செய்திகள் போகுமோ அதே மாதிரி தான் அண்ணன் எடப்பாடியாரும். அதில் அம்மாவுடைய வீரம் அப்படியே இருக்குது, அம்மாவுடைய தைரியம் அப்படியே இருக்குது, அம்மாவுடைய உழைப்பு. அம்மாவை பற்றி சொல்லும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அம்மா வந்து இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் படிப்பாங்க. அது பொதுக்குழு நடந்தாலும் சரி, செயற்குழு நடந்தாலும் சரி, இல்லை பெரிய மாநாடுகள் நடந்தாலும் சரி, பெரிய கூட்டங்கள் நடந்தாலும் சரி, இரவெல்லாம் கண்விழித்து ஒரு லைன் விடாமல் படிப்பாங்கன்னு. இதை இப்போ அண்ணன் எடப்பாடியார்கிட்ட பார்க்குறோம் நாங்கள். ஒவ்வொன்றையுமே இரவு நேரத்தில் வெகு நீண்ட நேரம் கண்விழித்திருந்து ஒவ்வொரு செய்தியும் உள்வாங்குவார். சும்மா நுனிப்புள் மேயிற மாதிரி. எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபி கிட்ட நிறைய சீட்டை வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு பெரிய இது இருந்தது. ஆனால் 27 சீட்டு கிழிஞ்சு போயிடுச்சுல. இதை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? இதை முன்னாடி அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவர் எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவர் எப்படியெல்லாம் அம்மாவுடைய ஆளுமை திறமையோட, அதாவது எங்கள் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேசலாம். அவர் வந்து ஆள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படி எளிமையான தோற்றம். ஆனால் பூரா அவர் இரும்பு மனிதர் தான் அண்ணன் எடப்பாடியார். அதனால் அத்தனை வீரச் செயல், நம்பிக்கைக்குரிய செயல், புரட்சித் தலைவி அம்மாவிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம் தான் அண்ணன் எடப்பாடியார். ஏன்னா இப்போ 27 தொகுதிகள் வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 27 தொகுதிகள் காங்கிரஸுக்கு கொடுத்ததை விட கிட்டத்தட்ட ஒரு தொகுதி வந்து குறைவு. இப்போது இதை வந்து நீங்கள் முன்னாடியே எதிர்பார்த்தீங்களா? அதே ஜெயலலிதா அம்மா வழியில் அதே சீட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் 70லேருந்து 80 சீட்டு வந்து கண்டிப்பாக பிஜேபி வாங்கிடும், மிரட்டிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. என்ன நடந்தது? அது வந்து யார் கேட்டாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கணும், எங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது. ஏன்னா எங்கள் தலைவரை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் எங்கள் கட்சிக்கு தலைவர். அவர் எங்கள் அண்ணன்றது அப்புறம் கூட எங்கள் கட்சிக்கு தலைவர் அவர். அதனால் அவர் என்ன மாதிரியெல்லாம் அவர் நடவடிக்கை எடுக்க போகிறாருன்றது அவருடைய அசைவு ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிடும். இந்த 4 நாட்களில் ஒவ்வொரு நாளும் வந்து பெரிய பெரிய பிரேக்கிங்காக வருது. தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், தொகுதி ஒதுக்கீடாக இருக்கட்டும். தொகுதி ஒதுக்கீட்டிலும் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு தொகுதி தான் வந்து பிஜேபிக்கு. ஏன்னா பிஜேபிக்கு 5 தொகுதிகள் சென்னையில் போகும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த அதிரடியான அறிவிப்புகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது இந்த தேர்தல் களம் எப்படி? இதிலிருந்தே நீங்கள் என்ன செய்தி சொல்லணும்னா, 2026 வெற்றிக்கு அன்னம் போட்டிருக்கிற அடித்தளை இது. அதனால் அவருடைய அரசியல் வியூகம், அரசியல் சாணக்கியத்தனம் இந்த 4 நாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் அண்ணன் எடப்பாடியார். ஒரு மூத்த தலைவர் அப்படின்றதுனால டக்குன்னு முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க.
பெண்கள் வாக்கு நடிகர்களுக்கு போகும் அப்படின்னு ஒரு 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 கரிஷ்மேட்டிக்காக நடிகர்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தலில் ஒரு நடிகருக்கு பெண்கள் வாக்கு போகுமா? சுருக்கமாக சொன்னீங்கன்னா போதும். நீங்கள் அது 26 எலெக்ஷன் அந்த மே 4 கொட்டி எண்ணும்போது உங்களுக்கு தெரிய போகுது. இதெல்லாம் ஒரு மாயைங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மின்மினி பூச்சி இப்படி போயிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடும். தெரியும், வெளிச்சமாக இருக்கே, அழகாக இருக்கே, அப்படி பார்ப்போம். ஆனால் அடுத்து இப்போ குழந்தைங்க பறக்குது பாரு புடினா திரும்பி பார்த்தா இருக்காது. அது மாதிரியே தான் நீங்கள் இதெல்லாம் இந்த நேரம் எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. திரும்ப என்னகிட்ட அந்த வார்த்தையை கேட்காதீங்க. புரட்சி தலைவருக்கு பிறகு அவர் உருவாக்கி அவருடைய மாணவி தான் புரட்சி தலைவி அம்மா. அதனால தான் இருந்தாங்க. ஆனால் அவரை பார்த்து சூடு போட்டு கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய மகன். அவர் மறைஞ்சிட்டார். இப்போ அவரும் புரட்சி தலைவர் மாதிரியே தான் உருவாக்கினார். எடுபடலை. மேடம், உங்ககிட்டயே அந்த கேள்வி கேட்குறேன். பெண்கள் வாக்கு கரிஷ்மேட்டிக்கான நடிகர்களுக்கு போகும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த தேர்தலில் அது நடக்குமா? அவ்வளோ சுலபமாக நினைக்கிறீங்களா? பெண்களை ஒரு திரையில் பார்க்குற ஹீரோவை அப்படியே கொஞ்சம் பேர் இருக்கலாம், அதில் மயங்கி போய் வாக்களிச்சிருவாங்கன்னு நீங்கள் நினச்சா, அப்போ விஜயகாந்த் ஆரம்பித்தார் பார்ட்டி, அவர் முதலமைச்சராக இருக்கணும். அடுத்து சரத்குமார் கூட ஆரம்பித்தார் பார்ட்டி, ஆரம்பித்து இப்போ தான் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஒன்றாக்கிட்டார் பிஜேபி கூட, அவரும் வந்திருக்கணும். அதுக்கிடையில் எங்கள் கருணாஸ் கூட தான் ஒரு பார்ட்டி ஆரம்பித்தார். இது மாதிரி எத்தனை நடிகர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எல்லாருமெல்லாம் ஆயிருக்கணும். அது அவங்களுடைய பாப்புலாரிட்டியினுடைய வீச்சுகள் அளவுக்கு அவங்க வருவாங்க. ஆனால் எங்கள் புரட்சி தலைவருக்கு அளவுக்கு யாரும் இல்லை. நீங்கள் கேட்குறது யாரை நீங்கள் மீன் பண்ணி கேட்குறீங்கன்னு தெரியுது. அப்படி பார்த்தா அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லப்படுற அஜித்குமாருக்கு தான் மிக அதிகமான ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ லட்சம்னு அவங்க இப்போ ரசிகர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தா தம்பி சிவகார்த்திகேயனுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தனுஷ்க்கு அதை விட நிறைய பேர் இருக்காங்க, விஜய் சேதுபதிக்கும் நிறைய பேர் இருக்காங்க, விக்ரம், கார்த்தி, சூர்யா எல்லாருக்குமே இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு கன்சிடபிளாக ஓட் பேங்க் உள்ளவங்க தான். ஓட் பேங்க்னு சொல்ல முடியாது, அதை ரசிகர் பட்டாளம் உள்ளவங்க தான். அப்போ அவங்க எல்லாருமே ஒரு கட்சி. இனிமேல் கட்சி ஆரம்பித்தா சரி வந்துருமா? இனிமேல் எந்த நடிகரும் புரட்சி தலைவரையோ புரட்சி தலைவி அம்மாவையோ பார்த்து இங்கே அரசியலுக்கு வருவதற்கு பயப்பட வேண்டும். அப்படி ஒரு தீர்ப்பு வரவிருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கிடைக்கும். எங்கள் அண்ணன் எடப்பாடியாருடைய கிராஃப் அங்கே போயிடுச்சு. 27 சீட்டு பிஜேபிக்குன்னு சொல்லி மத்திய அமைச்சரை பியூஷ் கோயல் அவர்களை எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி, எம்ஜிஆர் மாளிகைகளை எல்லாரையும் வர சொல்லி கையெழுத்து போட்டாங்க பாருங்க. அப்பவே எங்கேயோ எங்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த லேடிஸு தாய்மார்கள் எப்பவும் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தங்களுக்கு வேண்டுவனவற்றை யார் செய்வாங்கங்கிறத அவங்க இப்போவே எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியான கணக்கீடுகள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. தமிழ் பெண்களை அவ்வளோ நீங்கள் சாதாரணமாக எடை போயிடாதீங்க. ஏதோ அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் இதுலேயும் பேசுகிற சில சின்ன பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் பேசுவது இன்னதென்று அறியாது பேசுகிற அவர்களை வைத்து தயவு செய்து தமிழ் அரசியல் உலகத்தை நீங்கள் அரசியலை நீங்கள் தீர்மானிக்காதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைக்கு என்ன வித்தியாசம்னா, அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி காகிதம், இது செல்லும் பத்திரம். எப்படின்னா, கடந்த தேர்தலில் அவங்க 526 அறிவிப்புகளை கொடுத்தாங்க. அதில் எதையாவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. 20 ரூபா பெட்ரோலுக்கு விலை குறைப்பேன்னு சொன்னாங்க, நீட் தேர்வை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க, சிலிண்டர் மானியம் தருவேன்னு சொன்னாங்க, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டண கணக்கீடு செய்வேன்னு சொன்னாங்க. இப்படி அடிக்கிக்கிட்டே போகலாம். அது எதுவுமே நடக்கலை. அப்படிங்கும்போது அது ஒரு வெற்றி காகிதம். இந்த முறையும் அவங்க கொடுப்பாங்க, அது பேர் வெற்றி காகிதம். ஆனால் அதிமுகனா சொன்னதை செய்யும். அதுதான் கொரோனா காலத்திலே மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தது, பொங்கலுக்கு பரிசு பொருட்களை கொடுத்ததுன்னு பொருளாதார சக்கரம் சுழலாத நேரத்திலேயே மக்களுக்கு செய்த ஒரு அரசை கொண்டவர் எடப்பாடியார். எனவே எடப்பாடியார் ஒன்றை செய்தால் அது நிச்சயம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. எனவே தான் நான் சொல்கிறேன், அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு செல்லும் பத்திரம், ஸ்டாம்ப் பேப்பர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு வெற்றி காகிதம். உங்களோட இறுதி கருத்து நான் கேட்க விரும்புகிறேன். அதிமுக ஒரு உணர்வால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அது காலங்காலமாக அப்படி தான் கட்டமைச்சிருக்காங்க. இப்போ எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அந்த உணர்வு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
ஏன்னா அதிமுக பெரும்பான்மையாக எல்லாருமே நினைக்கிறது அது ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் கூட இன்னமும் ஒரு கரை வெட்டி கட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான். அந்த உணர்வு எடப்பாடி அவர்கள் தலைமையிலையும் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உறுதியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த உணர்வு இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு செய்தி தான் இதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது அதிமுகவிலிருந்து சில அமைச்சர்களை, இன்னும் சொல்ல போனால் இந்த உப்மா மாதிரி பயன்படுத்தப்பட்ட முதலமைச்சரை கூட, திடீர்னு எதுவும் தீர்ந்து வச்சுன்னா என்ன இல்லாத பண்ணாலும் அந்த மாதிரி இருந்த ஒரு முதலமைச்சரை கூட திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து எடுத்திருக்கிறார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற பெரிய கவலை என்ன தெரியுங்களா? திமுக சைடு இருக்கிற பெரிய கவலை என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற மினிஸ்ட்ரியில் 9 மினிஸ்டர் அதிமுகலேருந்து போனவங்களா இருக்கலாம். இங்கே இருக்கிற மினிஸ்டரை இப்போ தூக்கியிருக்கு. அதுலேயும் கூட முதல்ல ஒருத்தர் மனோஜ் பாண்டியன் போனார், அதன் பிறகு வைத்தியலிங்கம் போனார், அப்புறம் ஓபிஎஸ் கூட மகனை கூட்டிகிட்டே போனார். மொத்தமாக 4 பேர் போயிருக்காங்க தூக்குறதுக்கு. ஆளுக்கு ஒரு தோல் கொடுத்தான்னா திமுக கொண்டு வந்து போச்சிருவான். ஆனால் என்ன இப்போ பிரச்சனைனா, ஸ்டாலினுக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்னென்னா, முதலமைச்சராக 3 முறை இருந்தவனை கூட தூக்கி விட்டோம். ஆனால் அதிமுகவின் உண்மையான தொண்டனினுடைய கணுக்கால் ரோமத்தை கூட தொட்டு பார்க்க முடியல. இந்த கட்சியை அழிக்க முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கிளையில் இருக்கிற அதிமுகக்காரர் இன்றைக்கும் சொல்கிறா, எனக்கு மானம் இருக்குது, எனக்கு வெக்க மானம் இருக்குது, நான் இந்த அமைப்பை சேர்ந்தவன், நான் சாகிற வரைக்கும் என்னுடைய கடைசி சுவாசம் இருக்கிற வரைக்கும் ரெட்டையில தான் புரட்சி தலைவர் தான், புரட்சி தலைவி அம்மா தான், புரட்சி தமிழர் நான் எடப்பாடியார் தான் சொல்கிற அந்த உணர்வுமிக்க தோழன் இருக்கிறான் இல்லைங்களா, தொண்டன் இருக்கிறான் இல்லைங்களா, அவர்களால் கட்டப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அப்போ ஸ்டாலினுடைய தோல்வி அதில் தான் தெரியுது. தூக்கிட்டேங்கிறான். ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஆக்டிவாக இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போனால் நடந்து போவான். இவன் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே தூக்கிட்டு போகிற மாதிரி தான். அப்போ தூக்கி தானே ஆகணும். அதனால் இதுதான் நடந்து. அதிமுக தொண்டனினுடைய உணர்வை நீங்கள் அந்த கூட்டங்களில் அவங்க சேருகிற இடங்களில் நீங்கள் போய் பாருங்கள். இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கும்போதுமே நான் எல்லாமே உள்ளே வந்து தான் பார்க்குறேங்க. புரியுதுங்களா? நானும் உங்களை மாதிரியான கேள்வி கேட்குற இடத்துல தான் ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருப்பேன். இப்போ நான் பார்க்குற விஷயத்தில் நான் வியந்து போகிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தொண்டர்களினுடைய மனநிலையில், இந்த தொண்டர்களினுடைய ரத்தத்தில், நாடி நரம்புல ஜீவ ரத்தமாய் சிலிர்த்து இந்த இயக்கம் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மந்திரத்தை எப்படி புரட்சி தலைவர் கற்றுக்கொண்டார், அவர் எப்படி இதை இத்தனை ஒரு 100 ஆண்டு காலத்திற்கு கடத்துகிற ஆற்றல் அவருக்கு எப்படி வாய்த்தது என்பது எனக்கு புரியவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுகிறேன், தொண்டர்களால் கட்டப்பட்டிருக்கிற இந்த இயக்கம், தொண்டர்களிலிருந்தே தலைவர்களை உருவாக்குகிற வித்தையை கற்றிருக்கிற இந்த இயக்கம், தொண்டர்களை தலைவராக்குகிற ஜனநாயக கோட்பாட்டினுடைய உயிர் நாடியை இன்றைக்கும் இந்தியாவில் காப்பாற்றி கொண்டிருக்கிற இந்த இயக்கம். இந்த இயக்கத்திற்கு ஒரு தோல்வி வரும் சொன்னால் அந்த தோல்வி ஜனநாயகத்தின் தோல்வியாக முடிஞ்சிடும். ஜனநாயகம்ங்கிறது இந்த யுகம் இருக்கிற இந்த யுகத்தில் ஜனநாயகத்திற்கு பெரிய தோல்வியெல்லாம் வராது, அதிமுகவுக்கும் வராது. அதனால் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், அந்த உணர்வுகள் அப்படியே இருக்கிறது. இன்னும் நான் சொல்லுகிறேன், அந்த உணர்வுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்களோட கருத்துக்களை இங்கே இவ்வளோ பொறுமையாக நீங்கள் தெரிவித்ததுக்கு வந்திருந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் ரொம்ப. இந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்க, நான் குற்றம் செஞ்சால் நான் தப்பிச்சுக்கலாங்கிற மனநிலையோட ஒரு குற்றவாளி குற்றம் செய்வாங்க. ஒரு அரசு அமைந்ததும் அங்கொண்டு இங்கொண்டுமா சம்பவம் நடக்கிற போது அந்த சம்பவத்தில் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து தான் அடுத்தவன் திருந்துவான். இப்போ திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டார். விளாத்திக்குளத்தில் சம்பவத்தில் பல்கலைக்கழக சம்பவத்தில் எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் தரேன், மாதம் 2,000 ரூபாய் தரேன், அப்புறம் ஃப்ரிட்ஜ் இது மாதிரி நிறைய சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கடன் அடைப்பீங்களா, இல்லை மேலும் கடன் வாங்கி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? இப்படி பண்ணீங்கன்னா விலைவாசி தானே அதிகரிக்கும். அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க 2,000 கொடுக்கலாமா, 1,500 கொடுக்கலாமா, இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அப்போ அது ஒரு லாங் டேர்முக்கு அது பெனிஃபிஷியரியா இருக்காது அப்படிங்கிறத மாற்றம்னு வரக்கூடிய கட்சிகளுடைய வாதமா இருக்கு. அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கட்சி தலைவர் குடியிருக்கிற வீட்டுக்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் நாங்கள் கொடுக்குறோம். எந்த கட்சிக்காரரும் எங்களுக்கு அந்த 100 யூனிட் வேண்டான்னு சொல்ல, என்னை ஏன் பிச்சை எடுக்க வச்ச என்று கேட்கல, என்னை எதுக்காக கையேந்து வைக்கிறேன்னு இது வரைக்கும் வாதம் வைக்கும். அப்போ இயல்பாகவே இவர்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கிற சிக்கல் தான் காரணமே ஒழிய இந்த திட்டங்களால் எந்த பிரச்சனையும். இந்த 2026 தேர்தலின் கதாநாயகன் எது? திமுக வீழ வேண்டும் என்ற ஒத்த லைன் தான் ஹீரோ.